ஹலோ ட்ரங்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீல் அண்ட் ரியல் மூமெண்ட்ஸில் எல்லாத்தையுமே நான் தயவங்க டாப்பாக வச்சு போடுறதுனால, எக்ஸப்ட் தட் அதை தவிர மற்றது எல்லாத்துக்கும் நான் ஜேகேவே டாப்பாக வச்சுக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இதுக்கும் வந்து ஜேகே தான் டாப். உங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கா என்னன்னு தெரியல. ஸோ எக்ஸாம்ஸ் போயிட்டுருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஆன்லைன் மட்டும் பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆன்லைன் என்னென்னா, ஜேகேக்கு மேரேஜ் ஆகி ஆல்ரெடி ஒரு சைல்டு இருக்கும். பட் அவனோட பார்ட்னர் வந்து அவனை விட்டு போயிருப்பாங்க. அந்த சைல்டை மட்டும் அவன்கிட்டயே விட்டுட்டு ஸோ அவன் இப்போ சிங்கிள் டேடாக தான் இருக்கான். அப்போ கான்ட்ராக்ட்காக தயவங்க மேரேஜ் பண்ணிக்கிறான். ஓகேடா, அப்படியே ஸ்டோரியை ஃபுல்லாக பார்க்கலாம். அப்போ தயம் ஜேகேயோட வீட்டு வாசலில் நின்றுட்டு அவனோட சூட்கேஸை கையில் வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். தயம், அது அவர் உனக்கு 1.5 லட்சம் கிட்ட தந்துட்டாரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுறதுக்காக. ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு ஆளாக இருப்பார் போல். அதை ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்க சொன்னார் தயம். அவன் குழந்தைய மட்டும்தானே பார்த்துக்கணும். அந்த குட்டி பாப்பாவை பார்த்துக்கிட்டா ஒரு 2 மந்த்லேயே இது கான்ட்ராக்ட்னா டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு சொன்னார். அவர் போட்டு விட்ட அந்த ரிங் என் கையில் இப்போ வரைக்கும் இருக்குது. அவர் என்னை தொட்டு போட்டு விடும்போது இது ஃபேக் தான், ஐ நோ. பட் ஸ்டில் ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ். அது எனக்குள்ளே வந்துடவே கூடாது அகெயின் அப்படின்னு. ஸோ தயவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ், அதுவும் கான்ட்ராக்ட் மேரேஜ். ஒரு 2.5 மந்த்து தான். ஸோ அது வரைக்கும் ஜேகே வந்து தயவங்க நடிக்க சொல்லி மணி கொடுத்துருப்பான். ஸோ அதனால தான். அப்போது தயங்கும் போயிட்டு அப்படியே அந்த காலிங் பெல்லை அமுத்துறான். அப்போ உள்ளேருந்து சரியான ஜுஜு புஜுக்கியோட சவுண்டு. டேய், ஏன்னா அப்பா கூட விளாடணுமா? அப்பா கூட விளாடணுமா நீங்கள்? என் அழகே, விளாடணுமா? அஜோ, எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க நீங்கள். யார் பெல் அடிச்சான்னு தெரியலையே, உன்னை கொஞ்சிறதுலையே மறந்துட்டேன் பத்தியா. அப்போ அந்த குழந்தையும் அழகாக சிரித்து ஸ்டாலரில் நின்று ஜேகே கூட விளாண்டுட்டு இருக்கு. அப்போ போய் கதவை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா தயம் செம்ம க்யூட்டாக ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுட்டு கையில் அவனோட சூட் கேஸோடு அப்படியே ஒரு மாதிரி பவ்யமாக நிற்கிறான். அப்போ இந்த சைடு ஜேகே ஒரு மாதிரி லைட்டாக லாங் ஹேர் வளர்த்துட்டு செம்ம டெரராக ஃபேஸை வச்சுட்டு அப்படியே தயங்க பார்க்குறான். அது சார், நான் தயம் ஐ நோ, மேரேஜ் பண்ணும்போது பார்த்தேன்ல. இல்லை சார், 1 வீக் ஆகிடுச்சுல மேரேஜ் முடிஞ்சு. சாரி சார், கான்ட்ராக்ட் மேரேஜ் முடிஞ்சு. அதான் என்னோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். என் குழந்தைய பார்த்துக்க வரவங்களோட ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இருக்காதா? ஓகே சார். சார், நான் என்னென்ன பண்ணணுன்னு சொல்லிட்டீங்கன்னா, என் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும். இந்த 2.5 மந்த் எனக்கு ஒர்க் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ஏன் உனக்கு கல்யாணம் பண்ண தெரியுமா? இந்த சொசைட்டியில் எல்லாரும் இது என் குழந்தை இல்லைங்கிறானுங்க, என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறானுங்க. அதனால தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, இவன் என் கூட இருந்துவா. எனக்கு எல்லாமே வந்தான், எல்லாமே. எவ்வளோதான் ஒர்க் டென்ஷன் அப்படி இருந்தாலும் என்னோடய ஃபேஸ் பார்த்தா போதும், நான் அப்படியே பீஸை ஃபீல் பண்ணுவேன். அப்போ தயாங்கும் அப்படியே ஜேகே கிட்ட இருந்து கொஞ்சம் நகண்டு வந்து அப்படியே க்யூட்டாக எட்டி பார்க்குறான் அந்த குட்டி பையனை. அச்சோ, என்ன பார்க்குறீங்க? ஜுஜு, என்ன பார்க்குறீங்க நீங்கள்? பிளேன் கிஸ் கொடுங்க. அப்போ ஜேகேவும் குழந்தை கூட க்யூட்டாக விளையாடுறத பார்க்குறான். இவனே பார்க்குறதுக்கு ஒரு குழந்தை மாதிரி இருக்கானே. என்ன சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்டீங்களா? அதான் நாடிலாம் ஒட்டியிருக்கா? ஒருத்தடலாம் அழகாக க்யூட்டாக சாப்பாடு ஒட்டியிருக்கு. அப்பா சாப்பாடு விட்னாங்களா? இதோ அம்மா வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அம்மா வரேங்கிற அந்த ஒரு வேர்டை கேட்கவுமே ஜேகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்காக ஃபீல் ஆகுது. என்ன சொன்ன? இப்போ என்ன சொன்ன? அது சார், ஐம் சாரி, நான் அம்மா வரேன்னு சொன்னேன். சாரி சார்,
அகைன் இதை சொல்ல மாட்டேன். அப்படி அவனை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளே போயிடுறான். உள்ளே வர சொல்லிட்டு அப்போ தயாங்கும் வந்துட்டு, என் பேர் தயோங், கிம் தயோங். உங்கள் அப்பாவை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேன். ஒரு 2.5 month. என் ஃபேஸை நல்லா பார்த்துக்கோ. உனக்கு இன்னும் 2 monthல ஃபர்ஸ்ட் பர்த்டே வரப்போதாமே. அழகு, எல்லாரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். உங்கள் அப்பாவுக்கு அம்மான்னு சொன்னது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் குழந்தை தான். அவர் உனக்கு அப்பா, நான் உனக்கு அம்மா. 2 மாதத்துக்கு அப்புறம் உன்னை யாரும் வந்து பார்த்துக்குவா? பேசாமல் நான் என் கூட தூக்கிட்டு போயிடட்டா? தயோங் மேலே வா. அச்சோ, உங்கள் அப்பா ஹிட்லர் மாதிரி கோவப்படுறாரு. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மேலே போகிறான். போனால் தயாங்க்கு இதுதான் ரூமுன்னு சொல்லிட்டு ரூம் காட்டுறான். ஸோ ரூம் எப்படின்னா, பேபிக்கு ஒரு ரூம் அண்டு பக்கத்துலேயே ஜேகே ரூம், ஜேகே ரூமுக்கு ஆப்போசிட்டில் தயாங் ரூம். ஸோ பேபியோட ரூம் நடுவில், அது சுற்றி 2 பேரோட ரூமும் இருக்குது. லைக் குட்டியான ரூம் தான். யார் ரூம்லேருந்து எங்கே சவுண்டு போட்டாலும் கரெக்டாக கேட்டுரும். அண்டு எஸ், இதுதான் அவனோட ரூம். அண்ட் பக்கத்தில் பேபி ரூம், ஆப்போசிட்டில் ரூம். ஏன் இப்படி ஒரு மாதிரி டஞ்சனாக இருக்கிறீங்கன்னு கேட்காத. அந்த சைடு ஃபுல்லாக ரொம்ப ஸ்பேஷியஸான ரூம். செகண்ட் ஃப்ளோரில் 2 ரூம் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ஏன் இப்படி வச்சுருக்கேன்னா, என் குழந்தை என் பக்கத்துலேயே இருக்கணும். அட் த சேம் டைம் ஸ்பேஷியஸாக ஃபீல் பண்ணும், செக்யூர்டாக ஃபீல் பண்ணும். ஸோ தட்ஸ் வை. புரியுது சார். நான் இங்கே இருந்துக்கிறேன். அப்புறம் இது மார்னிங் டைம், நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. குழந்தைக்கும் இப்போ தான் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்துருப்பீங்க போல். நான் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரவா? தயவு செஞ்சு பப்ளிக்கில் சாருன்னெலாம் கூப்பிட்றாத. கால் மீ ஜேகே ஆர் கால் மீ ஹனி. கால் மீ ஹனி. அப்போ புரியுது சார். அப்போது தயாங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஜேகே போயதை பார்த்துட்டு வேணும்னே ஹனி. ஐயோ தயோங், என்ன எப்படி கூப்பிட்டுருக்கோம்? என்ன அடுவான்? அது சும்மா ப்ராக்டிஸ் ரிகர்சல். ஓகே அப்படின்னு போயிடுறான். ஸோ தயாங் அப்படியே ஜேகேக்கு சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். லைக் லாஸ்ட்டாக அவனுக்கு அவனோட எக்ஸ் தான் வந்து சமைச்சு கொடுத்துருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் யாருமே சமைச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க, இவனை டேக் கேரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் தயாங் தான் டேக் கேர் பண்ணி இப்படி பார்த்துப்பான். அப்போ சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறான். லைக் எவ்வளோதான் நமக்கு நாமே சமைச்சிக்கிட்டாலும் அடுத்தவங்க நமக்கு சமைச்சு தர மாதிரியான ஒரு டேஸ்ட் வராதுல. லைக் அதை அப்படியே ஃபீல் பண்ணுறான் வாயில் வச்சுட்டே. சார் என்ன இப்படி லேட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நல்லா பரிமாறிட்டு இருக்கான். விட்டா ஜேகிக்கு அப்படியே ஊட்டே விட்டுருவான் போல. அந்த அளவு ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்குது. அச்சோ, பால் கேட்குது. நான் போகிறேன், நீங்கள் நிம்மதியாக சாப்பிடுங்க, கவலைப்படாதீங்க, குழந்தைய நான் ரொம்ப சேஃபாக பார்த்துக்குவேன், டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குழந்தைய அப்படியே கையில் தூக்கிட்டு அப்படியே நெஞ்சோடு அணைச்சிட்டு அழகாக நடந்துட்டே பால் கொடுத்துட்டு இருக்கான். மெதுவா ஏப்பம் வந்ததுன்னா அவனை தூங்க வைப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோ, மறுபடியும் ஒரு மாதிரி வாமிட் பண்ணிடுவேன் குடிச்ச பால் எல்லாத்தையும். நானே அது வரைக்கும் அவனை தூங்க வைக்க மாட்டேன் அப்படின்னு கியூட்டாக கையிலே வச்சு அவனுக்கு ஏப்பம் வர அவனை நிப்பாட்டி வச்சுட்டு அகைன் அவனை கையிலே தூங்க போட்டுடுறான். ஜேகே பார்த்துட்டு இருக்கான். கரெக்டான ஒரு ஆளு தான் மேரேஜ் பண்ணிருக்கோன்னு நினைக்கிறேன் ஜேகே அப்படின்னு அவனே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வெளியில் போகிறான். தயம் சொல்லுங்க ஹனி. ஜேகே. அப்போ ஜேகே, இங்கே பாரு, என்னோட ஆஃபீஸ் அட்ரஸ் தெரியும்ல? தெரியும். குழந்த அப்பான்னு சொல்லுவான். பிகாஸ் 10 month ஆயிடுச்சுல, நல்லா கூர்ந்து கவனிச்சா கேட்கும். ஓகே. அப்படி நான் பார்க்கணுன்னு கேட்டானா? குழந்தை உங்களுக்கு பார்க்கணுன்னு கேட்குதா? சரியான ஆளு தான். தயோங், இல்லை சார், அப்பான்னு கேட்டாலே கூட்டிகிட்டு வந்துடுவா. கூட்டிகிட்டு வந்துரு. ஆஃபீஸ் தெரியும், இல்லைனா கேப் பிடிச்சி வந்துரு, இல்லைனா என்னோட பர்சனல் டிரைவர் அனுப்புகிறேன். டோன்ட் வரி சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவனும் தன்னோட சொந்த குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிறான். ஸோ ஜேகே வெளியில் போனதும் குட்டியை தூங்க வச்சுட்டு அப்படியே இந்த வீடு ஃபுல்லாக சுற்றி லைக் பார்த்துட்டு இருக்கான் என்னென்ன இருக்குன்னு. வீடு ஃபுல்லாக அப்படியே பெரிய பெரிய போர்ட்ரைட்ஸ்,
ஒரு மாதிரி ஏன்ஷியன்ட் காலத்தில் இருந்த மாதிரி. அப்போ ஒரு போர்ட்ரேட் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகி இருக்கு ஒரு கிளாத் வச்சு. இது என்ன, இது ஏன் கவர் ஆகி இருக்கு ஒரு கிளாத் வச்சு? ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஐயோ, ஓப்பன் பண்ணால் திட்டுவாரா? அப்போ இந்த சைடு ஜேகே அப்படியே பேபியை மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு கேமராவில் 24/7 பேபியை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு ஒன் லேப்பில் அவனோட ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அனதர் லேப்பில் அப்படியே பேபியை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கான். தயாங் அங்கே போனான் பேபியை தூங்க வச்சுட்டு. பட் தயாங் பக்கத்துலேயே தான் இருக்கான், அந்த போர்ட்ரேட் பக்கத்துலேயே. ஓ, எங்கே போய் தொலைனான்னு தெரியலே. அப்படின்னு கேமராவை அப்படியே மூவ் பண்ணி பார்த்தா அந்த க்ளோஸ்டாக இருக்க அந்த போர்ட்ரேட் முன்னாடி நிற்கிறான். சரி, போர்ட்ரேட் எப்படியும் தூசியாக தான் இருக்கும், பிகாஸ் இந்த கிளாத்தே தூசியாக தான் இருக்குது. பேசாமல் இதை வாஷ் பண்ண எடுத்துகிட்டு அகெயின் வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா மற்ற இடம் ஃபுல்லாக இவ்வளோ க்ளீனாக இருக்குது, இதை மட்டும் யாருமே தொடாத மாதிரி இருக்குது. வேணாம் எடுத்துக்குவோம், இல்லைனா பேபிக்கு ஏதாச்சும் ஸ்ப்ரெட் ஆகிரும். இந்த வழியாக தானே தூக்கிட்டு போகிறோம், தூசி பட்டுருச்சுன்னா பாப்பாவுக்கு நல்லா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு அதை எடுக்கிறதுக்காக போகிறான். ஜேகே பார்த்துட்டான். வெயிட், என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் என்ன பைத்தியமா? எத்தனை டைம் சொல்லிடுறியா இங்கே எதையுமே தொட்டுறாதுன்னு. பட் ஸ்டில் அவன் அதே மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான். வரும்போது சொல்லிட்டு தானே வந்தேன். அப்போ ஜயாங்கும் அப்படியே அதை எடுத்துடுறான். பார்த்தா ஜேகே அவனோட எக்ஸ்-ஒய்ஃப் கூட மேரேஜ் பண்ணும்போது எடுத்த அந்த பிக் அப்படியே பெருசாக நல்லா இருக்கிறதுல அந்த போர்ட்ரேட் தான் ரொம்ப ரொம்ப பெருசு. அது அப்படியே ஃப்ரேம் பண்ணி போட்டு இவ்வளோ நாள் மூடி வச்சிருக்கான். அப்போ தயம் இவங்க தான் அவரோட ஒய்ஃபா? அழகாக தான் இருக்கா இவனும் பார்க்குறதுக்கு. ஒய்ஃப் எதுக்கு விட்டு போனா? ரெண்டு பேருமே பார்க்குறதுக்கு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க. பட் ஸ்டில் இந்த அழகான குட்டியை விட்டுட்டு எப்படி அவனுக்கு போகிறதுக்கு மனசு வந்துச்சு? இந்த காலத்துலலாம் இப்படி தான் இப்படியே போடுறாங்க. இப்போ ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு வீடு ஃபுல்லாக கேமரா வச்சுருப்பான். அதில் ஒரு கேமரா அப்படியே ஆன் பண்ணிட்டு, தயோங் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்கிறது, எதையும் தொடாதுன்னு காலைல தானே சொல்லிட்டு வந்தேன். இப்போ பார்த்தா அகைன் தொட்டுட்ருக்க, ஃபஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணு. தயாங் டக்குன்னு ஜெர்க் ஆகிடுறான். பிகாஸ் அந்த கேமராலேருந்து வாய்ஸ் கேட்கவும், கேமராலேருந்து என்ன பேசுகிறாரா என்ன? சார் சாரி ஜிகே சார், நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த போர்ட்ரேட் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு பாப்பா பக்கத்துலேயே போயிருக்கான். பாப்பாவோட கையை பிடிச்சி பார்க்குறான். அச்சோ, நெகம் வாழ்ந்துருச்சா என்ன? அவங்களோட குட்டி நெயில் கட்டை வச்சு அம்மா நெயில் கட் பண்ணி விடுறேன் அப்படின்னு தயாங் பேசுகிற ஒவ்வொன்றத்தையும் அப்படியே ஜேகே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். பிகாஸ் அவனுக்கு பேபியோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆஃப்டர் பேபியும் அப்படியே எழுந்துக்கிறான். அப்படியே தயாங்க பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கான். பால் குடிக்குமா? என் தங்க பிள்ளை குடிச்சிட்டு அப்படியே தூங்குறது. அப்போ அவன் அப்படி தான் குளிச்சுட்டு வந்திருப்பா தயாங்கும். அப்போ பேபி டைரெக்டாக போயிட்டு அங்கேருந்து குடிக்கிற மாதிரி வாய் வச்சுக்கிறான் நெஞ்சு பக்கத்தில். அப்போ தயாங்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் அவனுக்கு அங்கேருந்து எதுவுமே வராது, ஏன்னா அவன் மேரேஜ் பண்ணி இன்னும் குழந்தை பெற்றுக்கல. ஆனால் பாப்பா அங்கே குடிச்சிட்டு பால் இல்லைங்கவும் ரொம்ப ஒரு மாதிரி கத்துறான். தயாங்க்கு அவனே அறியாமல் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. தயம், யூ ஆர் ஜஸ்ட் 22. ஆனால் ஏன் இப்போவே உனக்கு ஒரு மாமா ஆகணும்னு ஆசைப்படுறேன். தங்கம், என்ன பசிக்குதா? கொடுக்குறேன் அப்படின்னு அவனும் பாப்பாவுக்கு அப்படியே பால் கொடுத்துட்ருக்கான். அதுவும் பால் பாட்டிலில் வச்சு குடிச்சிட்ருக்கு. இது எல்லாத்தையும் அப்படியே ஜேகே மானிட்டர் பண்ணிட்டு அவனுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. லைக் அவனோட ஓல்ட் மூமெண்ட்ஸ், லைக் அவனோட எக்ஸ் கூட இருந்திருப்பான்ல, எக்ஸ் ஒய்ஃப் கூட, அது எல்லாமே. ஸோ பாப்பா அப்படி பண்ணது அவனுக்குமே ஷாக்காக தான் இருக்குது. அவன் மட்டும் இருந்திருந்தா பாப்பாவுக்கு டைரெக்டாகவே பால் கொடுத்துருப்பாள்ல. என்னையும் பாப்பாவையும் அப்படியே விட்டு போயிட்டால, அவன் மூஞ்சில் கூட இனிமேல் மூழ்கவே கூடாது அப்படின்னு செம்ம கோவமாகி அண்ட் தயாங்க பார்த்து ஒரு மாதிரி லைக் சென்டிமெண்ட்டாகவும் பார்த்துட்டு அவனோட ஒர்க்கை அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகி நைட் டைம் ஆகுது. அப்போது பாப்பாவுக்கு தயாங் நல்லா கொஞ்சம் சாலிட் ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே தூங்க வைக்கிறதுக்காக கையில் வச்சிட்ருக்கான்.
அப்போ ஜேகேக்கும் அவன் பவுலில் அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான் மேலே. அது ஜேகே நீங்கள் கீழே வரல, அதான் நானே மேலே சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓ, இட்ஸ் ஓகே, சைடில் வச்சிரு டேபிளில். எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தனால என்னால் கீழே வர முடியல. இட்ஸ் ஓகே அப்படின்னு ஒரு கையில் குட்டி பாப்பா வச்சுட்டு இன்னொரு கையில் அவனுக்கு அப்படியே ஃபுட்டெல்லாம் கொடுக்குறான். அப்போ ஜேகே அதை பார்த்துட்டு, என்ன தூங்கிட்டானா, ஒரு நிமிஷம் கொடு அப்படின்னு குட்டியை வாங்கிக்கிறான். ஓ, டேடா நீங்கள் ஃபுல்லாக அவங்கள பார்க்கலையா? காலையில் போகும்போது முழிச்சிருந்தீங்க, அப்புறமா தூங்கிட்டீங்க. அழகே, நல்லா தூங்குறீங்க போல. புது மம்மியோட கையணவு நல்லா பிடிக்குதா? அப்போ ஜேகேக்கெல்லாம் ஏன்டா டக்குன்னு இப்படி சொன்னோன்னு டக்குன்னு யோசிக்கிறான். புது மம்மியா? ஜேகே, இவன் வந்ததுலேருந்து எல்லாம் அவனுக்கு ஸ்லிப் ஆகிட்டே தான் இருக்கு. அது சார், மேகி தான் கேட்டுங்க, டக்குன்னு சாப்பிடுங்க. சூடா ஆகிட்டா நல்லா இருக்காது, பிகாஸ் சீஸ் எல்லாம் போட்டு பண்ணது. சீஸ் எல்லாம் அப்புறம் சாலிட் ஆகிடும், கொஞ்சம் சாப்பிடுங்க. அது எனக்கு பையன் பக்கத்துலேயே இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேணால் அவனோட ரூமில் எடுத்துகிட்டு போய் விடு, பாப்பாவை கொஞ்சம் தள்ளி படுக்க வை அப்படின்னு. ஸோ அந்த தலைவாணி ரெண்டுத்துக்கும் நடுவில் பாப்பாவை படுக்க வைக்கிறான், பிகாஸ் பாப்பா உருண்டுட்டானா தூக்கத்தில். என்ன இப்போதைக்கு இப்படி போடுறேன் சார், நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சிட்டு சொல்லுங்கள், பாப்பாவை நான் அவனோட ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு தூங்க வைக்கிறேன். நீ 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 சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்லவும், ஸோ பக்கத்துலேயே நிற்கிறான் ஜேகே சாப்பிட்ற வர. அப்போ ஜேகே அப்படியே ஒரு நூடுல்ஸ் எடுத்து வாயில் வைக்கிறான். அந்த நூடுல்ஸ் அப்படியே செம்ம லாங்காக இருக்குது. லைக் சின்ன வயசுலலாம் எப்படி சாப்பிடுவோம், பெரிய நூடுல்ஸ் வச்சு அப்படியே உறிஞ்சி சாப்பிடுவோம்ல, அது மாதிரி சாப்பிட்றான். லைக் அவனோட இன்னர் சைல்டு அப்படியே வெளியில் தெரியுது. இப்போ தயாங் பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். என்ன ஸ்மைல் பண்ணுற? பார்க்குறதுக்கு கிரிஞ்சாக இருக்கா? ஐயோ, அப்படிலாம் நான் நினைக்கல சார். இங்கே வா. சார் இங்கே வாண்ண அப்படின்னு கூப்பிடுறான். ஸோ அப்போ கரெக்டாக போகும்போது பக்கத்தில் பாப்பாவோட டாய்ஸ் ஒன்று இருக்குது, அது மேலே காலை வச்சிடுறான். லைக் குட்டி கார் மாதிரி இருக்குது, அதில் காலை வச்சு அப்படியே ஜேகே மேலே பொத்துன்னு போய் விழுகிறான். லைக் பாப்பா மேலெலாம் விழுகலை, கொஞ்சம் தள்ளி தான். அப்போ ஜேகே அப்படி தான் அந்த நூடுல்ஸ் அப்படியே வாயில் வச்சுருப்பான். கரெக்டாக அதனோட நூடுல்ஸோட ஒரு எண்டு ஜேகே வாயில், இன்னொரு எண்டில் கரெக்டாக தயங்கோட வாய். அவன் அப்படியே அதை சாப்பிட்றான். லைக் ரெண்டு பேத்துக்கும் அப்படியே உள்ளுக்குள்ளே ஹார்ட் பீட்டெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது. அப்படியே இன்னொரு எண்டை தயங்க அந்த நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பிட்டுட்டே வர்றான். தயங்கோட இடுப்பை ஜேகே நல்லா பிடிச்சிக்கிறான். அப்போ தயங்கும் ஜேகேவை கட்டி பிடிக்கிற மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றான். லைக் ஜேகேக்கு அவனை தள்ளிவிட மனசே வரல, ரொம்ப க்ளோஸாக இருக்கு. இப்போது அவங்க ரெண்டு பேரோட உதடும் அப்படியே பக்கத்தில் வர்றாங்க. அப்போது ஜேகே அவனே அறியாம தயங்க மொத்தம் கொடுக்குறான். ஜேகே சார் அப்படின்னு அவனும் சொன்னாலும் அவனும் திருப்பி தயங்கும் ஜேகேக்கு ஈக்குவலாக அப்படியே முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேத்துக்கும் என்னென்னமோ ஆகுது அந்த அந்த ரூமில். அப்போ கரெக்டாக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாப்பா எழுந்து அழுகுறான். அப்போ தான் ரெண்டு பேத்துக்கும் ரியாலிட்டி ஹிட் ஆகிட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே விலகுறாங்க. அது சாரி சார், அது எப்பயாச்சும் இப்படி நடக்கிறது தான், ஒன்றும் இல்லை. நீ பாப்பா கூப்பிட்டு போய் ரூமில் தூங்க வை, என்னோட ஒர்க் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ தயாக்கு ஜேகேவை ஃபேஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ ஒரு எம்பாரசிங்கான மொமெண்ட்டாக இருக்குது. அவனும் பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பாப்பாவோட ரூமில் வச்சு தூங்க வச்சிடுறான். எதுக்கு இப்போது எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அவர் ரூம் வாசலில் போய் பார்க்கணும்னு தோணுது. சாப்பிட்ருப்பாரா? என்ன தயம், ஏன் அவர் மேலே உனக்கு இவ்வளோ கேர்? இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ், எதுக்கு நீ இவ்வளோ கேர் எடுத்துக்கிற? இருந்தாலும் பார்த்துக்கணும்ல, பாப்பாவுக்கு சிங்கிள் டேட், ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்கல்ல, ஒரு ஆளா, அதனால தான். என்ன பண்ணலாம்? எடுத்துகிட்டு போன மேகி போல ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு அது திருட்டு போனேன் அப்படியே போகுது ஜேகேயோட ரூமுக்கு. அப்போ ஜேகே அப்படியே லேப்பில் உட்காந்து லைட்டாக அவனுக்கு அந்த கிஸ்ஸிங் சீன்ஸ் எல்லாம் அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஜேகே ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க், டிஸ்ட்ராக்ட் ஆகாதடா
ஒர்க்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு அவனே சொல்லிட்டு அப்படியே ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜேகேவை தயாங் பார்க்கும்போது லைட்டாக மேகியோட அந்த கொஞ்சம் பீஸ் ஜேகேவோட சைடில், ஐ மீன் அந்த கண்ணத்து சைடில் பட்டிருக்கு. எவ்வளோ க்யூட்டாக இருக்காரு, கண்ணமெல்லாம் சாப்பிடுது இவருக்கு மேகியை. சரியான க்யூட்டு தான் அவர், ரொம்ப ரொம்ப க்யூட். ஹரன் வெளியில் நின்று க்யூட்டாக சிரிக்கிறான். அதை டக்குன்னு ஜேகே பார்க்குறான். சிரிக்கும் போது கூட ரொம்ப அழகாக இருக்கான்ல, ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சிட்டு. சார், அது மேகி சாப்பிட்டீங்கல்ல, அதான் பவுல் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வாஷ் பண்ணி வச்சிடலான்னு. உனக்கு ஒர்க்கெல்லாம் கிடையாதா? ஆஃபீஸ் போக மாட்டியா? இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்துருக்காங்க, அதான் அப்படின்னு பூனை மாதிரி பம்பிட்டே வந்து அந்த பவுல் அப்படியே எடுக்கிறான். ஐயோ, அவர் கன்னத்தில் பட்டிருக்கே, நான் என்ன பண்ணுறது? இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். இன் பிட்வீன் நான் ரொம்ப அவர்கிட்ட அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்க கூடாதுல்ல அப்படின்னு பக்கத்தில் ஒரு டிஷ்யூ இருக்குது, அதை எடுத்துகிட்டு அப்படியே ஜேகேயோட பக்கத்தில் வர்றான். ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி ஆகுது. லைக் இவ்வளோ நாள் யாருமே இல்லாமல் இருந்தான், அவனை பக்கத்தில் நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்கு. அப்போ டிஷ்யூ எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து தயாங் ஜேகேயோட கன்னத்தை அப்படியே துடைக்கிறான். அது வந்து சார், நூடுல்ஸ் பட்டிருந்துச்சு, அதான் மேகி பட்டிருந்துச்சு. ஓ, இட்ஸ் ஓகே அப்படின்னு ஜேகே தயாங்கோட கையில் உள்ள அந்த ரிங்கை பார்க்குறான். ஓ டேய், எதுக்கு நீ காலை அதை ஓப்பன் பண்ண? நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் அதை ஓப்பன் பண்ணாதேன்னு. 1 வீக் முன்னாடி மேரேஜ் ஆச்சு, மேரேஜ் ஹால்லே சொன்னேன்ல, அதை மட்டும் எக்காரணத்தை கொண்டு ஓப்பன் பண்ணிடாதுன்னு. அப்படியும் அவன் பேச்சை கேட்காம ஓப்பன் பண்ணி வச்சிருக்க. அது சார், இல்லை, அந்த கிளாத் ரொம்ப டர்ட்டியாக இருந்தது, தூசிலாம் பட்டு போய் லைக் பேபிக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். பிகாஸ் ஸ்டெப்ஸோட வழியில் வச்சுருக்கீங்க, மேலே ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது பேபியை தூக்கிட்டு வரும்போது லைட்டாக காற்று பட்டாலும் அந்த தூசி ஃபுல்லாக பேபியோட மேலே வந்துடும். அதான் அது பேபியோட கேரை மைண்டில் வச்சுட்டு தான் அதை வாஷ் பண்ண எடுக்கலான்னு எடுத்தேன். அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஜேகேவும் இந்த ரீசன் கரெக்டாக இருக்குன்னு அவனை விட்டுடுறான். ஸோ குடுகுடுன்னு ஓடி போய் கீழே மேகி பவுல் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடாதாயும் அகெயின் மேலே வர்றான். கேட்கலாமா வேணாமா? கேட்டால் எதுவும் கோவப்படுவாரா? இல்லை வேற எதுவும்? ஐயோ கேட்டுரு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு மேலே வந்துட்டு ஜேகே என்ன கண்டுக்க மாட்டுறாரு, லேப்டாப்பில் பிஸியாக இருக்காரா? ஹனி. அப்போ ஜேகே அப்படியே பார்க்குறான். ரிப்பீட் பண்ண, ஹனி அப்படின்னு கூப்பிடுறான். சொல்ல, என்ன இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், வீட்டுக்குள்ளே ஹனின்லாம் கூப்பிடணுன்னு அவசியம்லாம் இல்லை. நீ ஜேகேனே கூப்பிட்டு, யூ கேன் கால் மீ ஜேகே. ஹோமில் இருக்கும்போது, ஆஃபீஸ் வரப்போ ஹனின்னு கூப்பிட்டா மட்டும் போதும். அப்போது வீட்டுக்குள்ளே எவனோ ட்ரோனை விடுறான் அந்த விண்டோ சைடு. அப்போது தயாங் பார்க்குறான், அது யாரோ ட்ரோன் வச்சு உங்களை வாட்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பேபியோட ரூம் கர்டைன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கா? அதெல்லாம் பக்கா. ஏசியை ஒரு மாதிரி மைல்டான டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன், ரொம்ப குளிராத மாதிரி. அப்படி வச்சு பாப்பாவுக்கு எல்லா விண்டோஸில் உள்ள கர்டைன்ஸையும் எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டு டோரை லைட்டாக லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். எவனுங்க அப்படி தான் மீடியாவில் உள்ளவனுங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கோம்ல, அதை பார்க்குறதுக்காகவே இப்படி பண்ணுவானுங்க. இப்போ என்ன பண்ணுறது? 1 நிமிஷம் பக்கத்தில் வாயேன் அப்படின்னு ஜேகேவே சொல்லிட்டு அவனே எழுந்து போகிறான். போயிட்டு தயாங்க அப்படியே வெளியில் டோரில் தானே நிற்கிறான், அவனை அந்த டோரோடு அப்படியே லாக் பண்ணுறான். அப்போ தயாங்கெலாம் ஒரு மாதிரி ஆகுது. ஜேகேயோட ஒரு ஹேண்ட் தயாங்கோட பின் கழுத்துலையும், இன்னொரு ஹேண்ட் அப்படியே அவனோட இடுப்பை சுற்றி நல்லா பிடிச்சிருக்கான். அப்போ தயாங்கால முடியல, பிகாஸ் அவனுக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசு. மேரேஜ் ஆன இந்த ஃபீல் எல்லாமே எவ்வளவோ ஜேகேக்காக ஃபால் ஆகாமல் இருக்கணும்னு நினைக்கிறான். பட் ஸ்டில் ஜேகே பக்கத்தில் இருந்தாலே, அவனோட மூச்சு காற்று இவன் மேலே பட்டாலே அப்படியே பையன் ஃப்ளாட் ஆகிடுறான். எதுவும் நினச்சிக்காத, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் கான்ட்ராக்ட் பர்பஸ் ஒன்லி. அங்கே தெரியுதுல. அப்போது
அவனுங்க வேக பார்க்குறானுங்கல்ல, அதை அதை நம்ம வேறு மாதிரி மாற்றிக்கலாம். ஒன்றா இருக்குமான்னு பார்க்குறதுக்கு தான் அவனுங்க அப்படியே வேக பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்படின்னு பவுலில் ஒரு ஸ்ட்ராபெரி இருக்குது, அதை அப்படியே இன்னொரு ஹேண்ட் வச்சு எடுக்கிறான். எடுத்துட்டு ஜேகே அவனோட வாயில் போட்டுக்கிறான். அப்படியே போட்டுட்டு அந்த ஸ்ட்ராபெரியை தயாங்கோட கழுத்துல இருந்து அப்படியே மேலே வர உரசிட்டு வர்றான். தயாங்கால முடியல, அப்படியே ஜேகேயோட உடம்ப ஒரு மாதிரி தடவுறான். ஜேகே ஜேகே என்ன பண்ணுறீங்க? ஜேகே என்ன பண்ணுறான்னு எனக்கே தெரியல. பட் ஸ்டில் அவங்க பார்க்கும்போது இது ரியல் மேரேஜ் மாதிரி இருக்கணும். அப்போ இன்னைக்கு அப்படி தானே மாற்றணும். அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாய் பக்கத்தில் கொண்டு வர்றான். அப்படியே தயாங்கும் அதை கடிக்கிறான். அப்போ 2 பேரும் அப்படியே அந்த ஸ்ட்ராபெரியை கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சிட்டு வர்றாங்க. அப்போ தயாங்கோட லிப்ஸையும் அப்படியே ஜேகே கடிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக, அவனே அறியாம. அப்போது 2 பேரும் கடிச்சதில் அந்த ஸ்ட்ராபெரியோட அந்த சாறு எல்லாம் அப்படியே தயாங்கோட நெஞ்சு வரைக்கும் அப்படியே கீழே வர வடியுது. அப்போது தயாங்கோட ஷர்ட் அப்படியே பிச்சு விட்டுட்டு கீழே இருந்து ஜேகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாக்க வச்சு அப்படியே இந்த ஸ்ட்ராபெரியோட அந்த ஜூஸ் எல்லாத்தையும் அப்படியே நக்கி எடுத்துட்டு இருக்கான். ஸோ முடியல லிட்ரலி தயாங்கால. அப்படியே ஜேகேவை போட்டு அவனோட சட்டையை மேலே தூக்கிட்டு அப்படியே உடம்பு ஃபுல்லாக தடவுறான். லைக் அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபீல். அவனால் ஸ்டாப் பண்ணவும் முடியல, கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அந்த ட்ரோன் இன்னும் வர அவங்க 2 பேர்த்தையும் வாட்ச் பண்ணுறத ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஸோ தயாங்க்கு இந்த ஃபீல் அப்படியே இன்னும் மேலே எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசை. ஆனால் ஜேகே அப்பப்போ ட்ரோனை மட்டும் பார்த்துக்கிறான். லைக் கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து மேலே வர்றான். அப்போ நெஞ்ச சைடு வரவும் ஒன் சைடு போயிட்டு வாய் வைக்கணும்னு தோணுது அவனுக்கு. ஆனால் அவன் எதுவுமே பண்ணாமல், ஜேகே கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் கான்ட்ராக்ட் பர்பஸ் ஒன்லி. நீ ஏன் உன்னோட மைண்டே இப்படி ஏமாற்றிக்காத, புரிஞ்சதில்ல ஜேகே அப்படின்னு அவனுக்கே அவனே சொல்கிறான். இப்போ முத்தம் கொடுக்கலான்னு வர்றான். அப்படியே தயாங்கோட உதட கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட நாக்குக்குள்ளே இழுத்துக்கிறான். தயாங்க்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் வேணும் வேணும்னு ஜேகேவை அவனும் ஜேகே தயாங்கனும் 2 பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வாய் வச்சுக்கிறாங்க. தயாங் பாவம் தோணலையா? எது என்ன சொல்ற? அது அப்போ கரெக்டாக பார்த்தா ட்ரோன் அப்படியே கீழே போயிடுது. அப்போ பார்க்குறான் ஜேகே அப்படியே தயாங்க விட்டு விலகி வந்துடுறான். ஆனால் தயாங்க்கு அந்த சுகத்தை கொடுத்தக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. லைக் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஒரு ஹாப்பினஸ் நீடிச்சிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜேகே அவ்வளோதான், ட்ரோன் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க, வெயிட் பண்ணு, நான் போயிட்டு விண்டோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவனும் போயிட்டு விண்டோஸோட இந்த கர்டன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே இழுத்து விட்டுடுறான். ஆனால் தயம் ஜேகே பண்ண இந்த ஒரு ரொமான்ஸில் அப்படியே தகச்சு போய் நிற்கிறான். என்னால் ஏன் இதுலேருந்து வெளியில் வரவே முடியல. அவர்கிட்ட இருந்து எனக்கு நிறைய வேணும்னு தோணுது. ஆனால் இதெல்லாம் கான்ட்ராக்ட் மேரேஜ். நானே என்னோடய ஹார்மோன்ஸை எவ்வளோ தான் அடக்கி வைக்கிறது எனக்கு. தயம், நீ ரொம்ப போட்டு மைண்டில் ஏற்றிக்காத. ஜஸ்ட் கான்ட்ராக்ட் பர்பஸ் ஒன்லி. அவங்க பார்த்தாங்கிறதுக்காக மட்டும்தான் முத்தம்லாம் கொடுத்தா. டோன்ட் மைண்ட் இட், புரியுதா? வாட் ஜேகே? நீ கிளம்பலாம் தயம் அப்படின்ட்டு போகிறான். தயாங்கெலாம் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஏன் இதனால்தான் அவனோட எக்ஸ் அவனை விட்டு போயிருப்பானா? எதுக்கு அப்படின்னு அவனை யோசிச்சுட்டே. ஸோ அவங்க மேரேஜை பற்றி கேட்க வந்திருப்பான், ஜேகேயோட எக்ஸ் அண்ட் ஜேகே மேரேஜ் பற்றி. ஸோ அது எதுவுமே கேட்காம அப்படியே திரும்ப ரிட்டன் பேக் அவனோட ரூமுக்கு போகிறான். ஸோ போயிட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாக இதே யோசிச்சுட்டு அப்படியே தூங்குறான். இடையில பாப்பா வேற முழிக்கிறா. அப்போ அவன் முழிக்கும் போது பாப்பாக்கும் அப்படியே இடையில போயிட்டு அவனையும் தூங்க வச்சுட்டு பார்க்குறான். இப்போ ஜேகேக்கும் முழிப்பு வந்து அவனும் இடையிலையும் வந்து பார்க்குறான். பார்த்தா தயாங் தூக்கத்துலையும் பாப்பாவை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அதோட ஜேகேயும் போயிட்டு அவனோட ரூமில் தூங்கிடுறான். அப்போ மார்னிங் ஆகுது. தயாங் காலையில் எழுந்ததுமே அவனுக்கு ஒரு மாதிரியான தாட். தயாங், உனக்கு ஏன் ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கு? நீ கையில் போட்டிருக்க ரிங் அந்த ஃபோட்டோவில் போட்டதும் ஒன்றா? அது எப்படி ஒரு எக்ஸுக்கு போட்டு விட்ட ரிங்க எப்படி எனக்கு அவன் போட்டு விடுவான்? தயம், ஏன்டா ஒன்றுமே புரியவே மாட்டுது.
அப்போ ஜேகே எழுந்து பாப்பாவை தூக்கி கொஞ்சிட்டு இருக்க சவுண்ட் தயாங்கோட ரூமுக்கு கேட்குது. பேபி எழுதிட்டீங்களா? ம் டேடி உங்களுக்கு ஃபுட் கொண்டு வருவா? ம் இல்லை தயம், இன்னைக்கு போய் பாரு. உனக்கு ஏன் அப்படி தோணுது? லைக் 2 ரிங்கும் ஒன்றுங்கிற மாதிரி. கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும் ரிங்கை புதுசாக தானே பண்ணுவாங்க, இல்லைன்னா புதுசாக ஷாப்பில் இருந்து எடுப்பாங்க, இல்லைன்னா டூப்ளிகேட் ரிங்காச்சும் புதுசாக கொடுப்பாங்க. அது கோல்டு டைமண்ட் எதுவும் இல்லைனாலும் சும்மா டூப்ளிகேட் டைமண்ட் மாதிரி. ஆனால் உனக்கு ஏண்டா தாட்டில் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்டோர் ஆகியிருக்கு? அந்த ரிங் அவன் எக்ஸுக்கு போட்டு விட்டது அதையே உனக்கும் போட்டிருக்காங்க. இரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வேகமாக கீழே போகிறான். அப்போ போய் ஜேகே வர்றதுக்கு முன்னாடியே அந்த போர்ட்ரேட் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜேகேயோட எக்ஸ் கையில் எக்ஸாக்ட் த சேம் ரிங் இப்போ தயாங் கையில் இருக்க மாதிரியே. இப்போ தயாங்க்கு புரியுது, என்னது யாராச்சும் எக்ஸ் ஒய்ஃப்க்கு போட்டு விட்ட எக்ஸாக்ட் சேம் ரிங்க கான்ட்ராக்ட் மேரேஜாவே இருந்தாலும் போடுவாங்களா? இந்த மேரேஜ் அவருக்கு வேணா ஒரு மாதிரி இருக்கலாம், எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப பியார். அவர் என் கை பிடிச்சி அந்த ரிங் போட்டு விடும்போது கூட அவ்வளோ ஒரு மாதிரி டிவோஷனலா மேன்லியா பியூரா ஃபீல் பண்ண. ஆனால் அவரு அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்கி போயிட்டு நிற்கிறான். அப்போ கரெக்டாக ஜேகே பேபியை தூக்கிட்டு கீழே வர்றான். அப்போ இவன் அப்படியே அந்த போர்ட்ரேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்ததா பார்த்துடுறான். தயம். அப்போ தயாங் அப்படியே ஒரு மாதிரி ஜெர்க் ஆகிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஜேகே நிற்கிறான். எத்தனை டைம் சொல்லியிருக்க அதை ஓப்பன் பண்ணாதானே? இப்போ தயாங்க்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. என்ன எதை மீன் பண்றீங்க? அவங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையா? அவங்க எக்ஸ்க்கு போட்டு விட்ட இந்த எக்ஸாக்ட் சேம் ரிங் என்னோட கையில போட்டு விட்டுருக்கீங்க. எப்படி மனசு வருது? இது டூப்ளிகேட்டா? லைக் ஒரு $1 $2 ரிங் கூட எவ்வளவா இருக்கு, அது கூட என் கையில மாட்டி விட்டுருக்கலாம். அது எப்படி உங்களோட எக்ஸோட அந்த கையில போட்டு விட்ட எக்ஸாக்ட் சேம் ரிங்கை எதுக்கு எனக்கு போட்டு விட்டுருக்கீங்க? அப்போ அதுக்கு என்ன மீனிங்? அப்போ ஜேகே நீ தலையில கை வச்சுட்டு, தயம் டக்குன்னு எடுத்த முடிவு, என்னால் ரிங்கெல்லாம் வாங்க முடியலனாலும் அவங்க கிட்ட ரிங் கேட்கலையே. 2 பேரும் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி மேரேஜ் சர்டிஃபிகேட்ல சைன் பண்ணதே இட்ஸ் எனஃப் ஃபார் மீ. ஆனால் நீங்க என்ன இவ்வளோ சீப்பாக இருக்கீங்க? அவங்க எக்ஸை மறைக்க முடியலன்னா அப்போ நீங்க அவங்க எக்ஸ் கூடவே வாழ்ந்துருக்கலாம்ல. இல்லை நீங்கள் ஏதாச்சும் பண்ணனாலதான் அவன் உங்களை விட்டு போயிட்டானா அப்படின்னு கேட்ட அடுத்த செகண்ட் தயாங்க்கு சப்புன்னு ஒரு ஸ்லாப் வெளியுது. அப்போ தயாங்க அப்படியே ஆடி போயிட்டு நிற்கிறான் குடுகுடுன்னு வேகமா. அப்படியே வீட்டில இருந்து வெளியில போயிடுறா தயாங்கும். அப்போ தயாங் வீட்டை விட்டு போய் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ஜிகே அவசரப்பட்டு அவன் மேலே கை வச்சிட்டியடா. ஓ என்னதான் இருந்தாலும் நீ தான் நியூவாக ஒரு ரிங் வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனால் அதுக்கு சுத்தமாக டைமே இல்லை. ரொம்ப ஹரிபரியாக கான்ட்ராக்டை முடித்து மேரேஜ் பண்ணது அண்ட் நியூவாக வாங்கி அது எனக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸாக க்ரியேட் ஆகிருமோ தான் நியூ ரிங் நான் வாங்கவே கிடையாது. பட் ஐம் டேம் ஷுர் என்னோட எக்ஸ் ஒய்ஃபோட அந்த நினப்பு எனக்கு வரவே இல்லை. அவனோட நினப்பு எனக்கு சுத்தமாக வரவே இல்லை. ஆனால் இவன் என்னமோ பேசிதான் நானும் கை வச்சிட்டேன் அப்படின்னு பாப்பாவை பக்கத்தில் வச்சுட்டே அவன் ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ அந்த குட்டியும் அப்படியே கத்துது. அப்போ இந்த சைட் தாயும் என் மேலே கை வைக்கிறாரா? அப்போ நீதான் தாயும் எது யோசிச்சுட்டு இருக்க. அவர் கட்டி கொடுக்கறது மொத்தம் கொடுக்கறது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் கான்ட்ராக்ட் பர்பஸ் தான். நீ எவ்வளோதான் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணாலும் ஆனால் அவர் அகெயின் உன்னோட மனசையும் உடைச்சிட்டு தான் இருக்கார். இது லவ்வாக மாறிடக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன். இது எனக்கும் மாறிடக்கூடாது. ஐயோ குட்டி வேற எழுந்திருப்பானே, அவனுக்கு பால் வேற கொடுக்கணும் அப்படின்னு வேகமாக ஓடி வர்றான். அப்போதான் ஜங்கு கரெக்டாக கிச்சனுக்குள்ளே போகிறான். அப்போது தயம் பாப்பா அப்படியே தூக்கி சமாதானப்படுத்திட்டு அந்த புட்டியில் பால் எடுத்துட்டு அப்படியே கொண்டு வந்து பாப்பா கொடுக்குறான். அவனும் அப்படியே அமைதியாகிடுறான். ஜேகே திரும்பி தயவங்க பார்க்குறான். எங்கே போயிருந்த? பக்கத்தில் போயிருந்தேன்.
அதான் வந்துட்டேன்ல, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன். நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறதுனா கிளம்பிக்கோங்க. நீங்கள் ஆஃபீஸ் போகல, அது உங்களோட விருப்பம். நான் இங்கே வந்தது உங்களுக்கு ஃபேக்காக நடிக்கவும் இம்பார்ட்டண்ட்டாக பேபியை பார்த்துக்கவும் தான். உங்களோட இதில் நான் தலையிடல. அண்டு அதை நான் வாஷும் பண்ணல. இனிமேல் இந்த ஃபோட்டோ சைடு நான் போகலை. அடித்ததுக்கு ஒரு சாரி கூட சொல்ல மாட்டாரா? ஏன் அவ்வளோ ஒரு மாதிரி ஸ்டபனாக இருக்காரு, ரூடாக இருக்காரு? ஓ பாப்பா, என்ன நீனு? பால் ஃபுல்லாக துப்பிட்டே இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இது அப்பப்போ வயிறு நிறைஞ்சிட்டா துப்பிடுவான், அவ்வளோதான் அப்படின்னு அவனும் பாப்பா கொண்டு போய் தூங்க போட்டுட்டு அவனோட ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு மைண்டே இல்லை. பிகாஸ் அவனோட தாட் ஃபுல்லாகவுமே அப்படியே ஜேகே அவனை அரைஞ்சிது அப்படின்னு அதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அவனுக்கு. அப்போ ஜேகே ஆஃபீஸ் போகிறதுக்காண்டி கிளம்பிட்டு இருக்கான். கரெக்டாக அவன் டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயங்க அவனை ஸ்டாப் பண்ணுறான். ஒரு நிமிஷம், வாட், என்ன வேணும்? அது வெளியில் மட்டும்தானே உங்களுக்கு நீங்கள் என்னை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண மாதிரி ஒய்ஃபாக நடிக்கணும். உள்ள நான் ஜஸ்ட் கேர்டேக்கர் மாதிரி இருந்துக்கிட்டா போதும் இல்லை? என்ன சொல்கிற? எனக்கு எதுவும் புரியல. என்னன்னா, இந்த ரிங் நான் வெளியில் போகும்போது மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த ரிங்கை அப்படியே கழட்டி டேபிள் மேலே வச்சிடுறான். ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு, இதனால என்னோட ரெப்புடேஷனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோ, நீ தான் பதில் சொல்லணும். ஓ, ரெப்புடேஷன் வர்சஸ் ஃபீலிங், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ண சொன்னால் காமன் பீப்புள் கண்டிப்பாக ஃபீலிங்ஸை தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஃபீலிங்ஸை விட மோர் தென் இம்பார்ட்டன்ட் ரெப்புடேஷன். ஓகே, ஐ அக்செப்ட் இட். அந்த மாதிரி எதுவும் ஆகாது. அப்படி ஏதாச்சும் அலிகேஷன்ஸ் வந்தாலும் ஐ வில் சார்ட் இட் அவுட் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு கழட்டி வச்சுட்டு மேலே போயிடுறான். ஜேகே ரொம்ப நேரமாக நின்று அந்த ரிங்கே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்குலாம் செம்ம கடுப்பாகுது, செம்ம கோவமாக அப்படியே டோர் அடைக்கிறான். அந்த சத்தம் தயாங்க வர கேட்குது, ரொம்ப கோவமாக அடைச்சிட்டு போகிறது. அப்படியே போயிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அப்போ இந்த சைட் தயம் எப்போதும் பேபியை தூங்க வச்சுட்டு அவனோட ரூமுக்கு போய் தான் ஒர்க் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் இன்னைக்கு பேபியோட பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். ஸோ ஜேகேவும் ஆஃபீஸ் போயிட்டு அதெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் எதுக்கு அவனோட ரூமுக்கு போகாமல் இருக்கான்? ஏன் பேபியோட ரூமில் இருக்கான்? மார்னிங் வெளியே போனவன் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம், ஒன்றும் சாப்பிட்ல. எனக்கு மட்டும் செஞ்சு வச்சுட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிடாம போயிட்டான். ஒரு மாதிரி கொடுமை பண்ணுற மாதிரி என்னையே ஃபீல் பண்ண வைக்கிறான் என்ன தயம். தங்கம், என்ன நீங்கள் முழிச்சிட்டிங்களா? அம்மா இங்கே தான் இருக்கேன். நீங்கள் என்ன? நான் இங்கே தான் இருக்கேன். அப்பா ஆஃபீஸ் போயிருக்காரு. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? இந்த டோரிமான் டாய் வேணுமா? இல்லை இது வேணுமா? பவர் ரேஞ்சர்ஸ் வேணுமா? இதெல்லாம் 90s கிட்ல பார்த்தது. எங்கள் தங்கத்துக்கும் அது பிடிச்சிருக்கா? இதோ இதை வச்சு விளையாடிங்க அப்படின்னு பாப்பாக்கு அதெல்லாம் கொடுத்து நல்லா விளையாட்டு காட்டிட்டு இருக்கான். அப்பப்போ அவனோட ஒர்க்கும் பார்த்துக்கிறான். அகெயின் பேபி தூங்க ஸ்டார்ட் பண்ணதும் அவனோட சேட் மூடுக்கு அவன் போயிடுறான். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி தனிமையாக ஃபீல் பண்ணுறான். ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஏன் தயம், ஏன் உனக்கு மட்டும் இப்படி இருக்கு? கையில் வேற எவ்வளோ ஆசையோடு அந்த ரிங்கை போட்டுக்கிட்டனும், அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப மனசில் பாரத்தோடு அந்த ரிங்கை நான் கழட்டி வைக்கிறேன். ஏன் நமக்கு எல்லாம் மட்டும் இப்படி ஆகுது? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் அவர் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி பார்க்குறேன்? ஆனால் அவருக்கு நான் ஃபர்ஸ்ட் கிடையாதுல்ல, லாஸ்ட்டும் கிடையாதுல்ல, ஜஸ்ட் அ பாசிங் லவ் தானே. ஆனால் ஏன் தயம் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற? அப்போது இது எல்லாத்தையும் பேசுகிறத ஜேகே கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ தயாவுக்கு தெரியாது இங்கே வந்து பேசினா அங்கே கேட்குன்ட்டுன்னு. ஸோ மற்ற இடத்துல தான் அப்படி ஃபிட் பண்ணியிருப்பான்னு நினைப்பான். பார்த்தா பேபியோட ரூம்லேயும் அப்படி தான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கான். இங்கே கேமரா எதுவும் இருக்கா என்ன? பேசுகிறதும் கேட்டுற போகுது. கேமரா இருக்கும், ஆனால் பேசுகிறது கேட்காதில்ல. தயம் மூட் அப்செட்டாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருப்பான். ஸோ அவனுக்கு கால் பண்ணி அப்படியே கொஞ்சம் கம்ஃபர்டிங்காக பேசிகிட்டு இருக்கான்.
பசிக்குதே, ஆனால் சாப்பிடவும் தோண மாட்டுது. அப்போ ஜேகேயோட ஒரு பிக் அப்படியே பேபியோட ரூமில் இருக்கும், ஒரு ஃப்ரேம். அதை எடுத்துகிட்டு வந்து அவன் கையில் வச்சுட்டு அப்படியே ஜேகேவே பார்க்குறான். எதுக்கு எனக்கு காலையில் அடிச்ச? நீ அடித்தது கூட எனக்கு அவ்வளோ வலிக்கலை. ஆனால் ஒரு சில வார்த்தைகள் சொன்ன பற்றியா, அது எனக்கு அவ்வளோ வலிக்குது ஜேகே. ஏன் நான் எவ்வளோதான் நீ கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். அவனோட எக்ஸ் பற்றி எனக்கு தெரியாது தான். ஆனால் ஏன் என்கிட்ட இவ்வளோ வீம்பு பிடிக்கிற? என்ன தெரிஞ்சேவா உங்ககிட்ட எல்லாமே கேட்குற? எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. இல்லை, இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னால அந்த ஃபீலிங்ஸ் கூட நான் அவங்ககிட்ட காட்டக்கூடாதுல்ல. நான் தான் அப்போ முட்டாள் மாதிரி பண்ணிட்டேனா? அந்த ரிங் கையில் இருக்கும் போதெல்லாம் ஏதோ நான் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் உன்னோட எக்ஸுக்கு. ஆனால் அவனுக்கு எப்படி இந்த பேபியை விட்டு போகிறதுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரியல. இந்த குழந்தை ஃபேஸை பார்த்தா யாருக்காச்சும் விட்டு போகணுன்னு தோணுமா? நீ இருக்கியே மிஸ்டர் ஹிட்லர் மாதிரி, அதுக்கு வேணால் தோணும். ஆனால் இந்த பாப்பாவை பார்க்காம எப்படி இருக்க தோணும்? ஏன் ஜேக்கே இப்படி பண்ணுற? என்னை கொஞ்ச நேரம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிற. அட் த சேம் டைம் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் என்னை அப்படியே உடைச்சிடுற, சுக்குநூற ஆக்கிடுற. ஏன் இப்படி பண்ணுற? அப்போ தயம் அந்த ஃபோட்டோவில் உள்ள ஜேகேக்கு அப்படியே போயிட்டு முத்தம் கொடுக்குறான். உன்னை என்னால் வெறுக்கவும் முடியல. அட் த சேம் டைம் உன் மேலே எனக்கு கோவமும் வருது ஜேகே. ஏதோ இதை நான் ஒரு ரியல் மேரேஜ் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பட் ஐ டோன்ட் நோ வை. உன்னை நான் என்னையே அறியாமலே லவ் பண்ணிடுவானோன்னு பயமாக இருக்குது. அது மட்டும் நான் என்னைக்குமே பண்ணக்கூடாது. அப்போ இந்த சைட் ஜேகே எனக்காக என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான். ஏன் தயம், ஏன் நீ எப்படி இருக்க? என்னையும் நல்லா பார்த்துக்கிற. அட் த சேம் டைம் என்னோட பேபியும் ரொம்ப ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிற. வை, ஏன் இப்படி பண்ணுற? ஆனால் என்ன அறியாமல் உன்கிட்ட நான் வந்து கிஸ் பண்ணுறேன், உன்னை ஹக் பண்ணுறேன், உன்னை என் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் என்னோட கோவத்தை என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால மட்டும்தான் உன் மேலே கை வச்சிட்டேன். ஹவ் ரூட் ஐ ஆம். ஈவன் உன்கிட்ட ஒரு சிங்கிள் சாரி கூட சொல்லலை. என்கிட்ட வந்து நீ கண்டிப்பாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்ப. பட் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. நான் கண்டிப்பாக மதியம் வந்து சொல்லணும். அண்டு இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். என் கூட 3 to 4 months இருப்பியா? மேபி 6 months. அதுக்கப்புறம் நானே எல்லாமே பழகிக்கணும்ல, எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ரீசெட் பண்ணும்ல. அப்போ ஜேகேக்கு அகெயின் ஏதோ மீட்டிங்க்கு கால் வந்தது. ஸோ அவனும் அவனோட ஆஃபீஸ்லேருந்து அந்த மீட்டிங் ஹால் போயிடுறான். அப்போ இந்த சைட் தயம் பேபி கொஞ்சம் வென்டிலேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு விண்டோ டோர் அண்டு அந்த கர்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருப்பான். அகெயின் ஒரு ட்ரோன் மட்டும் அப்படியே மேலே வருது. ஸோ ஜேகே மீட்டிங்கில் இருக்கும்போது அந்த பேபியோட அந்த கேமராவை மானிட்டர் பண்ண மாட்டான். பிகாஸ் மீட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அது பீப்புள்ஸ்க்கு கொஞ்சமாச்சும் லைக் ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ண மாட்டான். அப்போ கரெக்டாக ஒரு ட்ரோன் வருது. இப்போ தயங்கும் கரெக்டாக கர்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறான். ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுக்கு தான் அவர் சொன்னார் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. ஆனால் என்னது இது, இப்படி பண்ணுவாங்களா? ரொம்ப மோசமாக இருக்காங்க இந்த இந்த மீடியா பீப்புள்ஸ் எல்லாரும். அப்படின்னு க்ளோஸ் பண்ண போகும்போது கரெக்டாக அந்த ட்ரோன்லேருந்து ஒரு லெட்டர் மாதிரி வெளியில் வருது. வாட், என்ன லெட்டர் இது அப்படின்னு தயம் தூரத்துலேருந்தே லைக் அது கொஞ்சம் பெருசாக எழுதிருக்கனால படிக்கிறான். அது இன்னும் விண்டோஸ்க்கு கிட்ட வந்துட்டுருக்கு. இப்போ தயம் படித்து பார்க்குறான். ஐநோ, எனக்கு தெரியும் நீ யாருன்னு. இந்த வீட்டை விட்டும் என் குழந்தைய விட்டும் போயிடு அப்படின்னு மட்டும் எழுதிருக்கு. ஸோ தயாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு அப்படியே விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஜேகேக்கு அப்படியே ஃபோன் ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த சைட் ஜேகே ஃபோன் சைலண்ட் மோடில் போட்டிருக்கான். பிகாஸ் ஆஃப் மீட்டிங், எதுவும் இன்ட்ரப்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஜேகே ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேறீங்க? இது யாராக இருக்கும்? உங்கள் எக்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அட் த சேம் டைம் பேபியோட தனியாக இருக்கா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பேபிக்கு எதுவுமே ஆகக்கூடாது. என்னோட பேபினா இது கண்டிப்பாக உங்களோட எக்ஸ் தான் அனுப்பியிருக்கணும். எங்கள் பக்கத்தில் தான் இருக்கானா? அப்போ ஒரு பாய் அப்படியே இந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ குழந்தையோட சத்தம் கேட்குது.
அது கேட்டதுமே அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே திரும்பி வர்றான். தயோங் அகைன் அண்ட் அகைன் கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு அப்படியே கால் பார்க்குறான். என்னது இது, இவன் என்ன இத்தனை கால் பண்ணி வச்சுருக்கான்? மீட்டிங்கில் இருக்க, நான் சைலண்டில் வேறு போட்டிருக்கேன். இத்தனை கால் மட்டும் வந்து மீட்டிங் மட்டும் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிருக்கும். தயோங் அப்படின்னு திரும்ப கால் பண்ணுறான் தயோங்க்கு. ஹலோ ஜேகே, தயோங் பேசுகிறேன். நம்பர் சேவில் தான் இருக்குது, சொல்லு. அது ஒரு ட்ரோன் அகெயின் வந்தது. ஓ, ஆரம்பிச்சிட்டானுங்களா? இல்லை ஜேகே, இந்த டைம் அந்த ட்ரோனில் ஒரு லெட்டர் எழுதியிருந்தது. லெட்டரா? என்ன லெட்டர்? அதில் என்னை வீட்டை விட்டு போயிடு, நீங்கள் யாருன்னு தெரியும், என் குழந்தை விட்டு போயிடுன்னு எழுதியிருந்துச்சு. அப்போ ஜேகேக்கு ஷாக் ஆகிட்டு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே இரு. குழந்தைங்க இதோ என் கையில் தான் இருக்கான், தூங்கிட்டு இருக்கான், பத்திரமா பார்த்துக்கோ, நான் இப்போ வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு அவனோட கார் எடுத்துகிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே அவனோட வீடை நோக்கி வந்துட்டு இருக்கான். அப்போ தயாங்கோ, உன்னோட உண்மையான அம்மா ரொம்ப மோசமா? ஏன் அவனை அப்படி விட்டு போனாங்க அப்படின்னு குழந்தைய நல்லா முத்தம் கொஞ்சிட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான் பேபியை தயாங்கோ. அப்போ கரெக்டாக ஜேகேவும் வீட்டுக்கு வர்றான். ஸோ அவனோட எக்ஸும் அப்படியே அந்த சைடு ஓடிடுறான். அப்போ ஜேகே அப்படியே வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு பேபியை தூக்கிக்கிறான். ஸோ பேபி ஒரு மாதிரி தயாங் கம்ஃபர்ட் பண்ணனால அவனும் ஜிஜ்ஜு புஜ்ஜிக்கிட்ட சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தயாங்க ரொம்ப பயந்த மாதிரி இருக்கு. ஜேகே பேபியை நல்லா ஹக் பண்ணிக்கிறான் தூக்கி வச்சு. இப்போ பக்கத்தில் பயந்து போயிருக்கு தயாங்க. அப்படியே கை பிடிச்சி இழுத்து அவனையும் ஹக் பண்ணிக்கிறான் இன்னொரு சைட். என்னாச்சு? ஐ திங்க் உங்களோட எக்ஸன்னு நினைக்கிறேன், வந்து செட் பண்ணிட்டு போனான், அதான் கால் பண்ணேன். அவ்வளோ டைம் மீட்டிங்கில் இருந்தனால கால் எடுக்கலை, சாரி. பரவாயில்ல, சாரி. பரவாயில்ல, அதுக்கு இல்லை, காலையில் அரைஞ்சதுக்கு. அக்செப்டடா, நாட் அக்செப்டடா? இப்போ தயாக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் வருது. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? அகெயின் இப்படி பண்ணுறதால உங்கள் மேலே இன்னும் எனக்கு லவ் இன்க்ரீஸ் தான் ஆகுதே தவிர குறையவே மாட்டுது. அக்செப்டட் தான் அப்படின்னு வாய் திறந்து சொல்கிறான். சாப்பிடாம இருக்க, எதுவும் சமைச்சு கொடுக்கட்டா? இல்லை, எனக்கு எதுவும் வேணாம், பசிக்கலன்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் திறந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. என்ன போய் சொல்கிறியா? இல்லை, அது லைட்டாக பசிச்சது. ஹார்லிக்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, பசிக்காம தான் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டியா? பசிக்குது தான், ஆனால் என்ன பண்ணுறது, என் ஒர்க்கையும் பார்த்துட்ருக்கேன்ல. சரி, நான் சமைச்சு கொடுக்கட்டா? ஒன்றும் இப்போ வந்து நல்லவங்க மாதிரிலாம் பேச வேணாம், நல்லா திட்டிட்டு ரூடா. இப்போ வந்து என்ன விடுங்க என்ன அப்படின்னு ஹக்லேருந்து வர்றான் வெளியில். ஓ, சரியான கோவக்காரனாக இருப்பான் போலையே ஜேகே. அவனெல்லாம் சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அது ஏதாச்சும் பண்ணுங்க. அவன் அகெயின் வந்துட்டானா? அன்னைக்கு மீடியா பீப்புள்ஸ் அவங்க ட்ரோன் வச்சு உங்களை வேக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களோட எக்ஸ், அவனுக்கு என்ன இப்போ? எதுக்கு அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அப்போ ஜேகே அப்படியே பாப்பா ஒரு மடியில் வச்சுட்டு தயங்க கை பிடிச்சி இழுத்து அவன் பக்கத்தில் சோஃபாவில் உட்கார வச்சுக்கிறான். தயங்கோட ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். பயந்துட்டியா? பயந்துட்டியாவா? ரொம்ப பயந்துட்டேன். குழந்தைய விட்டு போங்கிறான், அதுவும் ஏன் குழந்தைங்கிறான். அப்புறம் ஏன் அவனோட குழந்தைய விட்டு போனான்? அது அவனோட குழந்தை தான் இன்னும். பட் ஸ்டில் இவன் எல்லாமே அவனை பார்க்காம என்னால் இருக்க முடியல இந்த 2 டேஸ்லேயும். ஆனால் இவ்வளோ அசால்ட்டாக அவன் போயிருக்கான் இத்தனை டேஸில். எங்க பாரு, அவனும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தான். கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போச்சு. ஃபஸ்ட்டு அவன் தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அண்டு ஃபஸ்ட் நான் ரிஜெக்ட் பண்ணேன். அகெயினும் விடாமல் எனக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். அட் த சேம் டைம் அவனோட கேர், லவ் எல்லாத்தையும் பார்த்து நானும் அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் என்ன, உங்களோட அந்த லைஃப் ரொம்ப ஹாப்பியாக தானே போயிருக்கு.
ம் ரொம்ப ஹாப்பியாக தான் போச்சு எங்களோட லைஃப். அப்போ தயாங்க இன்னும் நல்லா அவனை இடுப்போடு சேர்த்து நல்லா பிடிச்சிக்கிறான். எதுக்கு இப்போ என்ன அப்படி பார்க்குறீங்க? எனக்கே தெரிலடா உன்னை எதுக்கு நான் அப்படி பார்க்குறேன்னு அப்படின்னு தயம் இன்னும் அந்த பயத்துலேருந்து வெளியில் வராதனால ஜேகே தயாங்கோட நெத்தியில் போயிட்டு, பயப்படாத, உன்னை உன்னை எந்த ஒரு டேஞ்சர்லையும் விட்டுற மாட்டேன். எனக்கு தெரியும் முத்தம் கொடுத்து சமாளிக்கிறானா. நல்லா தான் இருக்கு இந்த மாதிரி சமாதானப்படுத்துறதும். அப்புறம் ஆனால் பேரண்டிங்க்கு நாங்கள் 2 பேரும் புதுசு தானே. நாங்கன்னு இல்லை, எல்லாருமே புதுசு தானே. பாப்பா நோய் நோயின்னு அழுவான், அப்புறம் அவனுக்கு பால் கொடுக்கணும், அகைனும் வந்து நோய் நோயின்னு அழுதுட்டு இருப்பான் எல்லாமே. ஸோ எங்களுக்கு பேபி வேணும்னு நாங்கள் அடாப்ட் எல்லாம் பண்ணல. சம் பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலமாக அவனே குழந்தையும் பெற்றான். ஆனால் அப்படி பெற்றோம் குழந்தை அழுகிற நேரமெல்லாம் அவனை போட்டு அடிக்கிறான். என்ன சொல்கிறீங்க? அந்த குட்டியை அடிக்கிறானா? எப்படி மனசு வருது? அதுதான் எனக்கும் தெரியல அவனுக்கு எப்படி மனசு வருதுன்னு. இப்படியே கொஞ்ச நாள் நானும் பார்த்துட்டே இருந்தேன். பட் ஸ்டில் அவனோட அந்த டிப்ரெஷன், கோவம் எல்லாமே இன்னும் அதிகமாச்சு. அப்படி இருந்தும் அவனை வந்து நான் கன்சோல் பண்ணிட்டு தான் இருப்பேன் இடையில. ஒன்றும் இல்லை, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட், நீ நல்லா தான் இருக்க. அண்ட் பேபி கொஞ்சம் வளர்ந்ததும் அவனும் புரிஞ்சுக்குவான்னு. பட் நோ யூஸ். இன்னும் அவன் எம்மாலையும் கோவப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீ பேபியை மட்டும்தான் கொஞ்சம் முன்ன மாதிரி இல்லை, பேபி வேணான்னா அது எப்படி சொன்னா? வேணான்னா பேபியை கொண்டுடலான்னு. வாட்? என்ன? ஆனால் அது அவனே அறியாமல் ஒரு மாதிரி கோவத்தில் சொன்னது. ஆனால் அவன் உண்மையாகவே இப்படி மீன் பண்ணல. அப்புறம் என்னாச்சு? அப்புறமா வெளியில் பார்க்க பேபியை தூக்கிட்டு போயிருக்கான். அப்படி போகும்போது பேபியை அடிக்கிறது, திட்டுறது, அதை விட ரொம்ப ரொம்ப மோசமாக அவனை தனியாக விட்டு போயிட்டான். தனியாவா? இந்த குழந்தைவா? ஐயோ எவ்வளோ பயந்துருக்கும்ல. ஜோ இங்கே கொடுங்க அப்படின்னு வாங்கி குழந்தைய நல்லா முத்தம் கொடுத்து நல்லா அவன் நெஞ்சோடு இறுக்கி அணைச்சிக்கிறான். ஜோ என் குழந்தை, உங்களை தனியாக விட்டு போயிட்டாங்களா உங்கள் அம்மா? இந்த அம்மா அப்படிலாம் விட மாட்டேன். உன்னை கொஞ்ச நேரம் கூட தனியாக விட மாட்டேன். எப்பவும் நான் இங்கேயே இருப்பேன். அப்போ அந்த குட்டியும் அழகா தயாங்கோட ஷர்ட் அப்படியே கிராப் பண்ணிக்குது. இப்படி கிராப் பண்ணிக்கோங்க, அம்மா எங்கேயே விட்டு போக மாட்டேன். அப்போ இதை பார்த்ததும் ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தயாங்க அப்படியே தூக்கி அவனோட மடியில் உட்கார வச்சுக்கிறான். ஸோ ஜேகே மடியில் தயாங் மடியில் பேபி. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு? அதுக்கப்புறம் யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை கொஞ்ச நாள் மென்டல் அசைலம்ல வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நாய் அங்கேயும் ஏதோ வேலை பார்த்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கு. எனக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் பெரிய நல்லாவும் மாதிரி வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ உங்களுக்கு என்ன டிவோர்ஸ் ஆகலையா? அதெல்லாம் எப்பயோ ஆயிடுச்சு. அவனே என்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணான். ஷாக்கெல்லாம் ஆகாதடா, என்ன பண்ணுறது? உண்மையான காதல்லாம் குழந்தை இருக்கக்கூடாதா? நம்மளை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல. இல்லைனாலும் இதோ பாரு, ஆஃபீஸில் பல டென்ஷன், குழந்தை ஃபேஸை பார்க்கும்போது ரிலீஃபாக இருக்குது. அப்போ தயான் க்யூட்டாக கன்னத்தில் கை வச்சுட்டு அப்போ என் ஃபேஸ் பார்க்கும்போது டேய் என்ன க்யூட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? அன்னையே சொன்னல எதுவும் க்யூட்டாக பண்ணாத அப்படின்னு. என்ன பேபியோட ரூமில் உட்காந்து புலம்பிகிட்டு இருந்தா? என்ன புலம்பிகிட்டு இருந்தா? ஒன்றும் இல்லையே, நான் பாப்பாவுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லையே. கதை சொல்லிகிட்டு இருந்தியா? விட்டு தூங்கிட்டானா என்ன? தூங்குது. அது என்னன்னு தெரில, நெஞ்சு மேலே சாய்ச்சி போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுது. இது சரியான சம்மத்து குட்டியால இருக்கு. இதை போய் எப்படி அவனுக்கு இப்படி பண்ணுறதுக்கு மனசே வந்துச்சுன்னே தெரியல. சி இப்போ அகைன் அவனை த்ரெட் பண்ணான்னு சொல்லி போலீஸில் அனுப்பிட்டான். அவனோட தொல்லை எனக்கு இருக்காது. ஓகே என்ன ஓகே அப்படின்னு ஜேகே பேபியை வாங்கிட்டு அப்படியே தயான் கழுத்து பக்கத்தில் போயிட்டாங்க. ஒரு மாதிரி கடிக்கிறான். ஜேகே என்னண்ணா? என்ன கோமா? காலைல அடிச்சிட்டேன், திட்டேன். என்ன கோமா தான் இருந்தேன். ஆனால் காலையிலேயே சாரி சொல்லியிருக்கணும்ல. கடிக்காத. இது என்ன டைப் ஆஃப் சாரி?
என்ன டைப் ஆஃப் சாரின்லாம் எனக்கு தெரியல. ஆமாம், தெரியாத போது எப்படி சாரி கேட்க முடியும்? கஷ்டப்படுத்திட்டு போனேன். ஆனால் நான் தானே இப்போ உன்னை இஷ்டப்பட்டு கொஞ்சம் செய்கிறேன். அது எப்படி கஷ்டப்படுத்திட்டு இஷ்டப்படுவியா? ம் ஆமாம், உனக்கு கஷ்டமும் படுத்துவேன், இஷ்டப்பட்டு உன்னை கொஞ்சம் செய்வேன். அதுதான் ஏன் அது உனக்கு அவ்வளோ கோவமாயிடுச்சா? அகெயின் பேபி அவனோட ஃபேஸை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் அதை ஹைட் பண்ணி வச்சிருந்தேன். அண்டு எனக்கும் அவனோட ஃபேஸை அகெயின் பார்க்குறதுக்கு பிடிக்கல. அப்போனா அதை ரிமூவ் பண்ணும்ல. டேய், அந்த வெட்டிங் ஃபோட்டோ ரிமூவ் பண்ணும் தான், அதுக்கு கூட டைம் இல்லாமல் நான் ஓடிட்டுருக்கேன். இதுக்கடையில் எப்படி என்ன பார்த்தீங்க? நீ தான் ஆன்லைனில் போட்டிருந்தியே பேபியை பார்த்துக்கிறதுக்கு, அப்ளிகேட் பண்ணி வச்சுருந்தீங்க. ஓ, அதனால நீங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜும் என்ன பண்ணிக்குவீங்களா? அப்போ தயாங்க அப்படியே ஜேகேயோட நெஞ்சு மேலே சாஞ்சிட்டு ஜேகேயோட செஸ்ட்டோட நல்லா விளாண்டுட்டு, இன்னும் 2 to 3 months தான், நான் போயிடுவேன். அப்புறம் புதுசாக ஒரு கேர்டேக்கர் வருவாங்க, அவங்கள மேரேஜ் பண்ணுவீங்க, என்னமோ பண்ணுவீங்க. என்ன பண்ணுறது? உனக்கு இஷ்டம் இல்லாமல் நீ கிளம்புற. நான் என்ன உன்னை பிடிச்சி வலுக்க டைம் உட்கார வச்சுட்டா இருக்க முடியும்? ஓ, இஷ்டம் இல்லாமல் கிளம்புறாங்களாம். நீ கிளம்பு மிஸ்டர் ஹிட்லர். எனக்கு வேலை இருக்குது, நான் போய் பாப்பாவுக்கு அடுத்து மதியத்துக்கான சர்லாக்கெல்லாம் பண்ணும்ல. இல்லை, எனக்கு ஆப்பிள் மேஷ் பண்ணி கொடுக்கணும். ஆமாம், சாலிட் ஃபுட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுல. இன்றைக்கி மேஷ்டு ஆப்பிள், அப்புறம் நாளைக்கு பாயில்டு கொடுக்கலாம் அப்படின்னு அவனும் அப்படியே எழுந்து போகிறான். அப்போ ஜேகே எப்படி கையை பிடிச்சி இழுக்கிறான். ஜேகேயோட சேர்ந்து தயங்கம் போயிட்டு அந்த சோஃபாவில் அப்படியே அவன் மேலேயே லைக் விழுந்துடுறான். 2 பேரோட ஃபேஸும் அப்படியே எதிர்க்க ஜேகேக்கு என்ன பேசிட்டுறியா, நீ பாட்டில் எழுந்து போகிற. இங்கே பாரு, நீங்கள் வந்ததுலேருந்து சரியில்லை. என்ன சரியில்லை? ஃபோனில் அப்படியே பூனைக்குட்டி மாதிரி பேசினா பெண்ணை புலிக்குட்டி மாதிரி பாஞ்சிட்டு வந்துட்டுருக்க. அது நான் போகிறேன், சாப்பாடு செய்யணும்ல. அப்போ கரெக்டாக ஜேகேயோட வயிற்றுலேருந்து சவுண்டு வருது. உங்களுக்கே ஸ்டொமக்லேருந்து சத்தம் வருதுன்னா, நானும் மார்னிங் சாப்பிட்ல, எனக்கும் பசிக்கும்ல. ஆனால் நான் லஞ்சுக்கு ஒன்று சாப்பிட்லாம்ல வந்தேன். என் காதில் தான் தப்பாக விழுகுதா தயம், இல்லை அவரே தப்பாக தான் பேசுகிறாரா? அப்போ ஜேகே நெத்தியாக வச்சுட்டு ஜேகேயோட உதோட தயம் நல்லா அவனோட 2 ஃபிங்கர் வச்சு பிடிச்சிட்டு, இங்கே பாருங்க மிஸ்டர் ஹிட்லர், என்ன பண்ணுறீங்க? அப்புறம் சொல்லுவீங்க, இங்கே எங்கே ஏதாச்சும் ட்ரோன் இருக்கா என்ன? உங்களோட எனிமீஸ் உங்களை அப்சர்வ் பண்ணுறாங்களா? அதனால இப்படி ஒரு மாதிரி லவ் டைலாக அடித்து விட்டுட்டு இருக்கக்கூடாது. பாவம் அந்த புவர் ஹார்ட். நீங்கள் ஆல்ரெடி உடைச்சது போதும். தயம் போதும்டா. அவன் பேச நீயும் அதுக்கு ஒரு மாதிரி ஆகுற. இட்ஸ் எனஃப், இட்ஸ் ஓவர். இன்னும் 2 months, அதுக்கப்புறம் நீ உன்னோட பார்த்துட்டு போயிட்டே இருப்ப. உனக்குன்னு ஒரு வேலை இருக்கும், உனக்குன்னு எல்லாமே இருக்கும். ஆனால் இவரோட நீ இருக்க முடியாதுல்ல. இவர் வேற ஒரு ஆள் தேடிக்குவார். வேணா தயம் அப்படின்னு ஜேகே விட்டு எழுந்துக்க பார்க்குறான். ஆனால் ஜேகே அவனை பிடிச்சி வச்சிட்டு இருக்கான். எங்கே போகிற? இருக்க மாட்டியா என் கூட? சொல்லு பார்க்கலாம். நான் போகணும். ஏன் போகிற? இல்லை, உன்னை சாப்பிட்லாம் தான் நீ வந்திருக்க. ஸ்டாப் இட் ஜேகே, இப்படி சொல்லுவீங்க. அப்புறமா இல்லை, உன்னை முத்தம் கொடுக்கறது, கட்டி போடுக்கிறது எல்லாம் ஜஸ்ட் ஃபார் கான்ட்ராக்ட் பர்பஸும்பிங்க. எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நானே என்னோட மனசை கெடுத்துக்க விரும்பல. ஜஸ்ட் எனஃப், போதும் அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு ஜேகேயோட கையை நல்லா தட்டி விட்டுட்டு அவன் எழுந்து போகிறான். அப்போ ஜேகேக்கு அவன் பண்ண தப்பு இப்போதான் லைட்டாக ரியலைஸ் ஆகுது. ஓ, நான் தானே எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தோம், அதை ஹைட் பண்ணிவிட்டு உனக்கு முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் கான்ட்ராக்ட் பர்பஸ்னால. அதுக்கு தானே இப்படி நீ ரொம்ப கோவமாக அப்படியே போகிற. எனக்கு புரியுது தயம், உன்னோட ஃபீலிங்ஸை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்க. அதனால தான் நீ இப்படிலாம் பேசுகிற, எனக்கு நல்லா புரியுது. ஆனால் நான் வெளில போயிட்டு அகைன் வருவேன், அப்போது நீ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு பக்கத்தில் அனதர் சோஃபாவில் வச்சு அந்த பேபி அப்படியே தூக்கிட்டு அவனே போய் இந்த குட்டி தொட்டிலில் போட்டுட்டு அப்படியே வர்றான் கீழே இறங்கி. அப்போ கிச்சனில் சைலண்ட்டாக தயம் நின்று சமைச்சிட்டு இருக்கான். தயம், என்னாச்சு? நான் வெளில போகிறேன்,
நான் ஃபுட் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், சாப்பிட்டு போங்க. போயிட்டு வந்துடுவேன். அண்டு எனக்காக ஒன்று மட்டும் பண்ணுறியா? ம். என்ன எக்ஸ்ட்ரா எதுவும் சமைக்கணுமா? அதெல்லாம் இல்லை. அப்போது குளிச்சுரு. நான் காலையிலே குளிச்சுட்டேன். இதோ வச்சிருக்கேன் பத்தியா ஷர்ட். அந்த சிலுக்கு சட்டையை போட்டு உட்காந்துரு. எதுக்கு? பாப்பா வெளில கூட்டு போகணும்ல, அதுக்காக. அப்படியா? சரி, நான் பேபியும் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஏய், பேபியை வேணாம், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்ச அவன் நல்லா தூங்குவான்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவன் நைட் டைமில் தூங்குறதை விட டே டைமில் தான் ரொம்ப அதிகமாக தூங்குறான். ஸோ பேபியை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நீ ரெடியாரு, பேபி அப்படியே தூக்கலாம். என்னத்த சொன்னாலும் நம்பிடும். இந்த ஃப்ராட் இருக்கே அப்படின்னு ஜேகே ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறான். என்னாச்சு அவருக்கு? திடீர்னு வெளியில் பேபியை கூப்பிட்டு போகணுன்னு சொல்கிறாரு. ஒரு வேளை காற்று வாங்குறதுக்காக கூப்பிட்டு போகணுமா? பாப்பா உள்ளே அடைஞ்சிருக்கான்ல, அதனாலயா இருக்கலாம் அப்படின்னு அவனும் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகுறதுக்கு போகிறான். அப்போ இந்த சைட் ஜேகே அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகுறான். அப்போ குளிக்க போகிற தையம் அப்படியே டேபிளை பார்க்குறான். ஐயோ, இங்கே ரிங் வச்சிருந்தேனே, எங்கே போச்சு? நான் மார்னிங் இங்கே தானே கழட்டி வச்சிருந்தேன். சரி, ரெடி ஆகிட்டு வந்து தேடலாம். கண்டிப்பாக அந்த ரிங் எங்கள் வீட்டை விட்டு எங்கேயே போயிருக்காது. இவர் நல்லா என் கூட கட்டி பிடிச்சி உருண்டதில் கீழே சோஃபா கடியில் போயிருக்கோம், அப்படி தான் நினைக்கிறேன். அப்படின்னு அவன் பேபியை பார்த்துட்டு அப்படியே குளிக்க போகிறதுக்காண்டி கிளம்பிடுறான், ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு. அப்போ இந்த சைடு என்ன என் எக்ஸே அகெயின் வந்து ஜெயிலில் போட்டானுங்களா? சொன்னா மிரட்டல் கடிதம்லாம் விடுறியாமே, இது ஏன் குழந்தை, நீ யாருன்னு தெரியும், ஓடிடுன்னு. அப்படியா? நீங்கள் பார்த்தியா உன்னோட ரிங். இந்த கேவலமான கைக்கு நம்ம மேரேஜ் பண்ணும்போது உனக்கு நான் போட்டு விட்டேன் அந்த ரிங். இப்போ இது எனக்கு சுத்தமாக தேவையில்ல. பார்த்தேன் தூக்கி போட்டுடலான்னு, பட் என்னோட மணி தானே வேஸ்ட் ஆகும். அதனால இதை என்ன பண்ணலான்றீங்க தெரியுமா ஜேகே? அது நம்மளோட குழந்தை. ஆனால் உன் குழந்தைய விட இப்போ இருக்க தயம் யாருன்னு கேட்பல்ல? ஹீ இஸ் மை பேபி பாய். பா, என்ன க்யூட்டாக இருக்கான் தெரியுமா? குழந்தைனா உயிர். என்னை விட குழந்தை மேலே அவ்வளோ பாசம் அவனுக்கு இதை கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இது எச்ச மாதிரி இருக்கா, ஒரு எச்சோட கையிலேருந்து வந்தது. அதனால என்ன பண்ணான்ருக்குன்னா, இது அப்படியே ஃபுல்லாக உருக்கி அந்த கோல்டை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதை ஒரு நாய்க்குட்டிக்கு பெண்டண்ட்டாக போட்டு விடலான்னு பார்க்குறேன். எந்த நாய்க்குட்டி தெரியுமா? ஸ்ட்ரீட்டில் நிற்கும்ல, அப்போ மட்டும் மணி வேஸ்ட் ஆகாதா? அதில் எவனாச்சும் ஒருத்தவன் எடுத்துகிட்டு அந்த பொழப்ப ஓட்டிக்குவான். அப்போ இன்னொருத்தவனுக்கு அது போய் சேரும்ல. இதுதான் என்னோட பிளான். இதில் நான் சொல்ல வர கருத்து என்ன தெரியுமா ஜேகே? அது நம்ம குழந்தை. இதுக்கு முன்னாடிலாம் யோசிச்சிருக்கணும். டிவோர்ஸ் பேப்பரை வந்து நீ தானே ஃபஸ்ட்டு நீட்டின. வெயிட் நான் கருத்தை சொல்லிக்கிறேன். இதிலேருந்து சொல்லப்படும் கருத்து என்னவென்றால், நீயும் தெருவில் போகிற நாயோட கேவலமானவ. அது கூட உன்னை கம்பேர் பண்ண முடியாது. அகெயின் என் வீட்டு பக்கம் வந்து என் குழந்தையையும் என் பேபியையும் ஏதாச்சும், பேபினா தயாங்கடா, புரியுதா? இன்னுமே அவன் தான் எனக்கு பேபி. ஏதாச்சும் த்ரெட் பண்ணணும்னு நினச்சேன்னு மட்டும் வச்சுக்குவேன், ஃபுல்லாக உள்ளே இருக்க மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு ஸ்வாகாக சொல்லிட்டு அவன் வெளியில் வர்றான். இந்த சைடு தயம், வெளியில் போகிறோம், நீட்டாக கிளம்பணும், ஷர்ட் அழகாக தான் இருக்குது, 2 பட்டனை அவுத்து விட்டுடலாமா? வேணாம், எனக்கு சும்மாவே அவர் ஒரு மார்க்கமாக இருக்கார், நீயே அப்புறம் அது வழிவகுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும், போட்டுக்கலாம், ஆனால் ஒன்னேன்னு மட்டும் கழட்டி விட்டுக்கலாம் கழட்டி விடுறான். அப்போ ஜேகே கரெக்டாக ரிங், அந்த ஷாப் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அப்படியே ரிங் வாங்கிட்டு இருக்கான். காலைல உன்னோட ஃபிங்கர் ஹோல்ட் பண்ணனே, அழகு குட்டி, அப்போவே உன்னோட அந்த ரிங் ஃபிங்கரோட சைஸை நான் எடுத்துட்டேன்டா அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த சைஸை கொடுத்து தயாங்காக நியூவாக ஒரு ரிங் வாங்கிட்டு இருக்கான். அப்போ அவனும் அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இந்த சைட் தயாங் பர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சுட்டு
ஒரு மாதிரி ஜேகேயோட நினப்பிலே இருக்கான். ஓகேடா, வேணாம் வேணாம், ஒன்னே ஒன்று கழட்டி விட்டுக்கலாம். சட்டை வேற சிலுக்கு சட்டை மாதிரி இருக்கு. அவன் சும்மாவே இங்கே தெரிஞ்சாலே தடவுவான். இப்போ வேற சில்க்கு சட்டையெல்லாம் நல்லா 2 சைடு புள்ளியாக தெரியுது. என்ன பண்ணுறது? ஐயோ, உனக்கு வேற கீழே ஒரு மாதிரி பண்ணிடுது அவர் வந்தாலே. அச்சோ ஜுஜு, என்ன நீங்கள்? எனக்கு தெரியும், அப்பாவை தேடுறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு என்ன காஸ்டியூம் தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டாலரில் வச்சு நம்ம கார்டன் கூட்டு போக போகிறோம், பார்க் போக போகிறோம். நீ, அம்மா, அப்புறம் அப்பா, 3 பேர் போக போகிறோம். இப்போ இந்த குட்டியும் சிரிச்சிட்ருக்கு. உங்களுக்கு எந்த காஸ்டியூம் வேணும்? இது வேணுமா? இது முயல் குட்டி, அழகா 2 காது இருக்கு, புஸ்கு புஸ்குன்னு. அப்புறம் இது கரடி குட்டி. முயல் குட்டி உங்கள் அப்பா, கரடி குட்டி உங்கள் அம்மா. இது வேணுமா? முயல் காஸ்டியூம் தான் வேணுமா இந்த ஜுஜுக்கு? சரி சரி, அப்போ இந்த ஒயிட் கலர் புஸ் புஸ்ன்னு இருக்க முயல் காஸ்டியூமே உங்களுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு குழந்தையும் அழகாக அந்த முயல் காஸ்டியூம் போட்டு விட்டுறான். அப்போ இந்த சைட் ஜேகே வீட்டுக்கு அப்படியே திறந்துட்டு உள்ளே வர்றான். அப்போ தான் தயாங் க்யூட்டாக குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு அப்படியே கையில் வச்சு கொஞ்சிட்டு இருக்கான். பேபி பார்க்க செம்ம ப்ரிட்டியாக இருக்கான், தயாங் பார்க்க செம்ம ஹாட்டாக இருக்கான். ஸோ ரெண்டையும் மாறி மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஜேகேவும். அப்போது தயாங்க்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஐயோ தயாங், அந்த ரிங்கை மறந்துட்டேனேடா, ஐயோ அப்படின்னு குழந்தைய அகெயின் ஜேகே கிட்ட கொடுத்துட்டு சோஃபா கடியிலலாம் தேடிட்டு இருக்கான். இப்போ ஜேகே முழிச்சிட்டு பார்க்குறான். டேய் தயாங், என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவா, ஒன்றும் இல்லை ஜேகேம்மா, அது சாரி, என்னை திட்ட மாட்டீங்கல்ல? டே எதுக்கு இப்போ ஒரு மாதிரி மூஞ்சி வச்சிட்ருக்க? அது உங்கள் எக்ஸோட ரிங் நான் டேபிள் மேலே தான் வச்சுருந்தேன், ஆனால் அது தொலைஞ்சிருச்சு. நான் குளிச்சுட்டு வந்து தேடலான்னு இருந்தேன், மறந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். நான் இப்போ தேடி தந்துடுறேன், இங்கே தான் இருக்கும், நான் கண்டிப்பாக தேடிடுவேன் அப்படின்னு தேடுறதுக்காக சோஃபா கீழே குனிகிறான். இப்போ ஜேகே டக்குன்னு தயங்க பிடிச்சி இழுத்து, அதுக்கெலாம் அவசியம் இல்லை, இல்லை அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்தே ஆகணும்ல, அதான் வேணாங்கிறேன்ல, வேணாம் அப்படின்னு தயாங்க அவளோட ஷோல்டரோடு அப்படியே சாய்ச்சிக்கிறான். போலாமா, ரெடியாக இருக்கியா? ரெடியாக இருக்கா. பர்ஃப்யூமெல்லாம் செம்மையாக இருக்கே அப்படின்னு தயாங்கோட கழுத்து பக்கத்தில் போயிட்டு அப்படியே அவனோட நோஸை வச்சு அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். தயாங்கே ஒரு நிமிஷம் அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கூசுது. ஜேகே என்ன பண்ணுற? ஜேகேம்மா என்ன பண்ணுற நீனு? அது ஜேகே, டேய் என்ன? ஓ, என்னோட நோஸ் உன்னோட கழுத்தில் பட்டதையே எப்படியா? இப்படி பண்ணதான் எனக்கு இன்னும் என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. ஜேகே வெளியில் போகணும், பாரு பாப்பா வச்சுட்டு என்ன? என்ன ஒரு குழந்தை பார்த்துக்கலாம். என்ன? ஒன்றும் இல்லை, இது மட்டும் அப்படியே உனக்கு காதில் விளங்காத மாதிரியே இருக்கும் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு தயாங்கோட இடுப்பை பார்க்குறான். அப்போ தயாங் அப்படியே முன்னாடி உள்ள சட்டை அப்படியே முன்னாடி இன் பண்ணிவிட்டு பின்னாடி மட்டும் அப்படியே விட்டுருப்பான், லைக் ஒரு மாதிரி ஸ்டைலாக ஃபேஷன் சென்ஸ் இருக்க மாதிரி. அப்போ ஜேகே அப்படியே முன்னாடி உள்ள வர கை விடுறான். ஜேகே என்ன பண்ணுற? ஜேகே எல்லாத்தையும் மொத்தமாக வெளியே எடுத்து போடு, எனக்கு எப்படி நெருங்கும் போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நானே பண்ணுவேன்ல, நீ என்ன பண்ணுற? நான் ஒரு ரிங்கை தொலைச்சிட்டா நீ என் மேலே கோவப்படணும், நான் இது கூட அவன் மேலே கோவப்படணும். அந்த ரிங் எனக்கு தேவையில்ல. டேய், அதை நான் தான் எடுத்துகிட்டு போனேன். போய் தானே சொல்கிறீங்க? உண்மையிலே நான் தானே எடுத்துகிட்டு போனேன். சரி குட்டிக்கு டைம் ஆகுது, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு எல்லாரும் போகிறாங்க. ஸோ குட்டி அழகாக பின்னாடி ஒரு கார் சீட்டில், லைக் பேபிஸ்க்குன்னே பின்னாடி காருக்கு ஒரு சீட் இருக்கும் தெரியுமா, அதில் அழகாக வாயில் ஒரு சூப்பி வச்சு அந்த குட்டியை உட்கார வச்சுருக்காங்க. இப்போ தயாங் முன்னாடி இருக்கான். ஜேகேவோட கை அப்படியே கியரை போடுற மாதிரி அப்படியே தயாங்கோட தொடையை தடவுறான். ஜேகே என்ன? காலையிலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கு, என்னென்னமோ ஒரு மாதிரி தான் இருக்கு. நான் தான் சொல்லிட்டேன்ல காலையிலேயே, நீ சொன்னா விட்டுருவேண்ணா, இன்னும் 2 மந்த் இருக்குல்ல கான்ட்ராக்ட் முடியா, அது வரை என் கூட தான் இருக்கணும். சரி கத்தாத. இப்போ பேபி அப்படியே முழிச்சு பார்க்குறான், பாரு குழந்தை எப்படி பார்க்குறான்னு.
எனக்கு தம்பி பெற்றுதா இல்லை தங்கச்சி பெற்றுதான்னு கேட்குறான். அதுக்கு தான் ரெடி பண்ணலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தவன் வாங்கி திறக்க மாட்டான். எதுக்கு இப்படி இருக்க நீ? யா என் கூட என்ன 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 குறைச்சலாக இருக்குது? கீழே கூட பாரு, நல்லா பெருசாக தான் இருக்குது. காட்டுட்டா? சீ, என்ன நீ? அதெல்லாம் இல்லை. நீ பேசாமல் போ. என்ன வைக்கப்படுறியா? அன்னைக்கு குளிச்சு நான் டாலோட வந்து நிற்கும் போது மட்டும் அப்படியே கீழே மட்டும் பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ணுறது? காலங்காத்தாலே தூக்கிட்டு நிற்குது. நான் என்ன பண்ண முடியும்? உனக்கும் அப்படி தானே ஜிக்கி? இப்போ மட்டும் நீ நேராக பார்த்த வண்டியை ஓட்டல, அவ்வளோதானா? என்ன பனிஷ்மெண்ட் சொல்லு பார்க்கலாம். அந்த பனிஷ்மெண்ட்டை பொறுத்து சேட்டை பண்ணணுமா இல்லை குட் பாயாக இருக்கணுமா அப்படிங்கிறத பார்க்குறேன். ஜிக்கி வந்துடுச்சு, பார்க் வந்துடுச்சு, காரை பார்க் பண்ண, நான் பேபியை தூக்கிக்கிறேன் அப்படின்னு விட்டா போதும்னு அவன் அப்படியே எழுந்து ஓடுறான். அப்போ ஜேகே அப்படியே என்னோட பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு அந்த ரிங் பாக்ஸை கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கிறான். தயம், இது நம்ம ஃபேமிலி அவுட்டிங் மட்டும் இல்லை, இந்த பார்க்கில் வச்சு தான் உனக்கு நான் ப்ரப்போஸும் பண்ண போகிறேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீ அதை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டேன்னு. பிகாஸ் உனக்கே தெரியும் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. அப்புறம் எப்படி ரிஜெக்ட் பண்ணுவ? உன்னோட இந்த லவ் ரொம்ப பியூராக இருக்குது, அது எனக்கு வேணும். ஒத்துக்கிறேன், நான் ஒரு டிவோர்ஸ் ஆன பையன். ஆனால் உனக்கு இதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஆனால் உன்னை நல்லா பார்த்துக்க வேண்டாம். பேபியே அப்படி பார்த்துக்கிறேண்ணா. குழந்த உனக்கு ஒரு குழந்தை வருமா நீ? அப்படின்னு எப்படி பார்த்து கொஞ்சிட்டு இருக்க தாயாங்க தூரமாகவே. அப்புறமா எல்லாரும் ஃபேமிலியாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நடக்கிற மாதிரி பேபிஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் அழகாக அந்த புல் தரையில் விட்டு அது தவந்துட்டு நடந்துட்டுன்னு க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்குதுங்க. அப்போ தயம் அப்படியே ஸ்டாலரில் பேபியை வச்சு தள்ளிட்டு அந்த வாக்கிங் ஏரியா இருக்கும்ல, அதில் வாக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஜேகேவும் அப்படியே ஸ்டாலரை பிடிச்சிக்கிறான். ஜேகேவோட ஒரு ஹேண்ட் அப்படியே தயங்கோட ஹேண்டை கிராப் பண்ணியிருக்கு. தயம் ஏன்டா அப்படி பண்ணுறான்? ஜேகே யாரும் பார்க்குறாங்க பாரு, என்ன பண்ணிகிட்டு இருக்கா? ஹேண்ட் சைடு. ஓய் பேபி, என்ன பால் விளையாடுறீங்களா? பால் விளையாடுறேன். நாங்கள் எப்படி இருக்கோம்? இப்போ தான் நியூவாக மேரேஜ் ஆகிருக்கு. இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்குங்கிறீங்க, அதுக்குள்ளே குட்டி பாப்பா இருக்குது. அச்சோ, இந்த பாப்பா உங்கள் அப்பா மாதிரியே இருக்குது. அப்போ தயாங்கும் இல்லை, உங்கள் அப்பா மாதிரியே இருக்குல்ல சிரிக்கும் போது அந்த உருண்டை கண்ணு. ஆமாம் அப்படின்னு இந்த குட்டியும் அழகாக சொல்லுது. இரு, நான் நமக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு? ஜேகே, உன்னை விட்டா நீ ரொம்ப ஆடுற, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதெல்லாம் வேணாம், போதும், நிறுத்திக்கோ. நிறுத்த முடியாது. என்னடா பண்ணுவா? என்ன பண்ணுவா அப்படின்னு அங்கேயே இடுப்பை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். எல்லாரும் பார்க்குறாங்க இவ்வளோ அவனுக்கு கூசுது தானே. அப்போது அப்படியே அவங்க கொண்டு வந்த பிளாங்கெட்டை அந்த கிராஸில் விரிச்சிட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவை தூக்கி தயம் அப்படியே அந்த கிராஸ் மேலே உட்கார வைக்கிறான். கிட்டி, இப்போ தான் கொஞ்சமாச்சும் அப்படியே தவழ்கிற மாதிரி குப்புற பரண்டு தவளை போகிறீங்க. உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸான இடம் வேணும்ல, அதான் அப்பாவும் இல்லை புரியலையேன்னா அப்பாவும் அம்மாவும் இங்கே கூட்டிகிட்டு வந்தோன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு வரீங்க? அப்படி தான் முந்திட்டு வருவேன். அம்மான்னு மட்டும் சொல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோ, என் குழந்த அவங்க குழந்தையா? நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும், புரியுதுல? 2 குழந்தையும் விட்டு நல்லா அடிக்க சொல்லுவேன். அப்போ கூட பாரு வன்மம், என் மேலே வன்மம் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி நான் அடிக்கணும், அப்போ தான் குழந்தை வரும். என்ன சொன்னீங்கப்போ? மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். என்ன சொன்னீங்கப்போ? ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். அது மட்டும் இந்த காது கேட்காதா? இந்த கரடி குட்டி காதுக்கு கேட்காது, என் காது கேட்காது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம். அப்போ ஜேகேக்கு கால் வருது, அப்படியே தயாங்கிட்ட இருந்து மறைக்கிறாரு. அப்படியே இம்பார்ட்டண்டான காலாக இருக்கும், அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். மறைக்கிறாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் இருக்கும். ஜேகேம்மா, நீங்கள் கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கிறீங்களா? நான் போயிட்டு நம்ம வரும்போதே வாட்டர் பாட்டிலில் தண்ணி காலி பண்ணிட்டோம்ல, இங்கே வர ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், குட்டிக்கும் கொடுக்கணும்ல,
அதனால் நமக்கு வாட்டர் பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தயம். நீ உட்காரு, நான் போயிட்டு வரேன். அச்சோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் கிளம்புறான். அப்போது ஜேகே அகைன் அப்படியே கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க யார்கிட்டேயோ. எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கணும், எனக்கு அதுதான். ரிங்கெல்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் சொல்லும்போது குட்டி குட்டியாக அழகாக டெக்கரேஷன்ஸ் பண்ண இடத்துக்கு நான் அவனை கூப்பிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறமா அங்கே வச்சு ப்ரப்போஸ் பண்ணுவேன். என் குழந்தைய வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் பார்த்துட்டலடா. மச்சான் அதெல்லாம் பார்த்துட்டேன். அப்புறம் அவ்வளோதான்டா, அவ்வளோதான். டே சுகா, சொல்லுடா. ஜிமினங்க தோதா பக்கத்தில் தான். என்ன புதுசாக என்ன தேடுற மாதிரி இருக்கு? டே முயல் குட்டி, ஒன்றும் இல்லைடா. எப்படி இருக்க? இருக்கா. இன்னைக்கு தான் கண்ணு தெரிஞ்சிச்சா என்ன? டே பக்காவாக பண்ணிடுங்கடா. டே யாருக்கோ எப்படியோ டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் அந்த ஃபீல்டில் தான் இருக்கோம். எங்களுக்கு வாழ்க்கையிலே முக்கியமான இம்பார்ட்டன்ட் பர்சன் நீனு. உனக்கு அழகாக பண்ணி கொடுத்துட மாட்டோமா? டேய் முயல் மூஞ்சா, வைடா. நாங்கள் ஸ்பாட்டில் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் முடிச்சுட்டு ஒரு மெசேஜ் தட்டி விட்டுறோம், ஸ்பாட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க 2 பேரும். இப்போ தயவங்க இதெல்லாம் ஐ திங்க் சம்திங் இஸ் இம்பார்ட்டன்ட். அது ஏதாச்சும் இருக்கலாம். எனக்கு அது தேவையில்லை. நம்ம உண்டு, நம்ம மேலே உண்டுன்னு இருக்கணும்ல. பிகாஸ் அவர் ஏதோ விளாட்டாக பண்ணுறாரா என்னென்னலாம் தெரியல. பட் நான் அவர் மேலே உண்மையாக தான் இருந்தேன். என்ன பண்ணுறது? ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அவரை விட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசு வரல. இவரை விட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 50% இவர்னா எனக்கு 80% என் குழந்தை இல்லைனாலும் அவன் என்னை பார்க்குற பார்வை, க்யூட்டாக என்னோடய கையை பிடிச்சிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயம் அவனை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதுவும் முக்கியமாக தூங்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக இறுக்கமாக என்னோடய ஷர்ட்டை பிடிச்சிக்கிறோம். அச்சோ, அது குழந்தையே கிடையாது, சரியான க்யூட். அது பேபி டால் மாதிரி இருக்கும். அதையும் விட்டு போக முடியாது. ஐயோ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் ஜங்குக்கு வர என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு கேட்பாரு. தயாங் போகலாம் அப்படின்னு ஜங்குக்கை பார்த்துட்டு எப்படி நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கும் ஐயோ, டேய் தயாங்கா, உனக்கு தெரியாதுல்ல எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருக்கடா, ரொம்ப ரொம்ப. அங்கேருந்து நடந்து வரும்போது உன்னோட ஹேர் அந்த காற்றுக்கு ஆடுறது, அப்புறம் நீ போட்டிருக்கிய அந்த சில்க்கு சட்டை, அது அவ்வளோ அழகாக உன் உடம்போடு ஒட்டி போயிட்டு உன்னோட இடுப்பு வளைவுன்னு எல்லாம் தெரியுது. முக்கியமாக உன்னோட இந்த ஸ்மைல், என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுற பற்றியா, அந்த ஸ்மைல் தான் என்னை ஏதேதோ பண்ணிகிட்ருக்கு. தயம், ஐ கான்ட் வெயிட் டு ப்ரப்போஸ் யூ. சீக்கிரம் ஆடா, அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக அங்கே ஜிமின் வந்துடுறான். இது யார்? ஜேகே, இது யார்? நான் மச்சான் சொல்லியா? நான் ஜிமின், அவனோட தோஸ்து, ஃப்ரெண்டு. தயம், என் ஜிமின் என்னோடய ஃப்ரெண்ட். சுகா இல்லையாடா? இதோ வரேண்ணா, கொடு குழந்தைய நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறோம். ஓ, எப்படி நடிக்குது பாரு நாய். நான் தான் வர சொன்னேன், குழந்தைய தூக்கிட்டு போதாங்க, நான் அந்த சைட் கொஞ்சம் கூட்டு வரேன்னு. எப்படி க்யூட்டாக நடிக்கிறான் பாரு இந்த ஜிமினா அப்படின்னு. ஜேகே தான் வர சொல்லியிருப்பான் ஜிம்மினை. பிகாஸ் குழந்தைய அப்படியே தூக்கிட்டு அவன் அந்த ஸ்பாட்க்கு போயிட்டானா. அவன் தயவங்க அப்படியே கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டு அழகாக ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளானோடு தான் ஜேகே போயிருக்கான். அது ஜேகே, டேய் தயம், அவன் என் ஃப்ரெண்டு தான், குழந்தைய கொடு. என்ன நீனு? அது அப்போ இந்த குழந்தைய தயாங்க பார்த்து சிரிக்குது. குட்டி, குழந்தைய பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த புட்டி, குழந்தை அழுதான்னா ஒன்று பாலுக்கு அழுவான், அப்படி இல்லைன்னா மோஷன் போயிட்டா அழுவான். நீங்கள் டைப்பர் சேஞ்ச் பண்ணணுன்னா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க, நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். அப்புறம் பசிக்குதுன்னு கேட்பான், இது கொடுத்துருங்க. டேய் என்ன இவன் ரொம்ப. அப்போ ஜேக்கும் சிரிச்சிட்டு, எப்படி நம்ம பையன்
நல்ல பையனை தான் பிடிச்சிருக்கு அப்போது ஜிம்மின்னு அப்படி தூக்கிட்டு ஜேகே கிட்ட கண்ணை காட்டிட்டு போகிறான். அப்போ ஜேகேவும் இதாயும் என்ன ஜேகே ஒரு வாக் போகலாமா? வாக்கா? அது குழந்த. டேய் என் குழந்த தானே, நம்ம குழந்த தானே, கொடுக்கலாம். என் ஃப்ரெண்டு தான், ஒன்றும் குழந்த கடத்துகிற கும்மல் இல்லை. அது இல்லை, பட் இருந்தாலும் டேய் சின்ன வயசில் அவனும் வந்து பார்த்துக்க தான் செஞ்சான். நான் தொலைஞ்சா கூட கவலைப்பட மாட்டேன் போலையே, ஆனால் குழந்த தொலைஞ்சான்னா ரொம்ப கவலைப்படுவ போலையேடா. அது சரி போகலாம். எப்போ வீட்டுக்கு திரும்பி போவோம்? டேய் வந்தே 1/4 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வீட்டுக்கு திரும்பி போகணுமா? உண்மையிலே உனக்கு போகணுமா? அது அப்படிலாம் இல்லை. தயம் என் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறியா? என்ன திடீர்னு வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி மாறுது, என்னாச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஹோல்ட் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறா, ஹோல்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு தயாங் அப்படியே ஜேகேயோட ஹேண்ட்லேயே அப்படியே ஃபிங்கராக ஹோல்ட் பண்ணிக்கிறான். இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கட்டா. என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படிலாம் பேசுகிற? ப்ளீஸ் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இன்னும் ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கட்டா? பண்ணிக்கோங்க. என்னாச்சு? அப்போ ஜேகேவும் இன்னும் இறுக்கமாக தயங்கோட கையை பிடிச்சிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறான். ஜேகே என்ன கையில் முத்தம் கொடுக்குற? ஆனால் கன்னத்தில் தான் கொடுக்க முடியல, உதரில் கொடுத்துட்டேன். பப்ளிக் பிளேஸ்னு அப்படி இப்படிம்ப. அதுக்கு தான். அது வைக்கப்படுவேன்ல, அதுக்காக சொல்கிறியா? என் புரியலையா என்ன? இல்லை அதெல்லாம் இல்லை. தயம் என்னை நம்புறியா? ஜிகே என்ன ஆச்சு? என்னை நம்புறியா என்ன? நம்புகிறேன், ஒன்று ஃபுல்லாகவே நம்புகிறேன். அப்புறம் எங்கே கூப்பிட்டாலும் வருவியா? எங்கே கூப்பிட்டாலும்னா எங்கே போகணும்? எங்கே கூப்பிட்டாலும் அதான் எங்கே? உன்னை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டா? என்ன பண்ணுற? இன்றைக்கி என் பர்த்டேவும் இல்லை, என்ன பண்ண போகிற? ப்ளீஸ் பண்ணட்டா? ஜேகே இங்கே வச்சு என்ன ஏதாச்சும் ஷோட்டிகிட்டெல்லாம் கழட்டி விட்டு எதுவும் பண்ண போறியா என்ன? அப்படி பண்ணுறதா இருந்தா என்னோடய வீடு நல்லா இருட்டாக இருக்கும்ல, அங்கே வச்சு பண்ணும். அதனோட வைபே ஒரு மாதிரி தனியாக இருக்கும். ஃபஸ்ட்டு உன் கண்ணை திறந்து விட்டு அப்புறமா உன் கண்ணை கட்டிட்டு. ஜிக்கே வர சரியான கெட்டு பையனாக மாறிட்டு போகிற. எப்போ உன்னை பார்த்தனோ அப்பையிலேருந்து ரொம்ப 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 கெட்ட பையனாக காஜியாக மாறிட்டுருக்க. எனக்கே அது நல்லா தெரியுது. பாப்பா இருந்தால் இவ்வளோ நாள் அடங்கி இருந்தா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பாப்பாவை கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரியா? ஏன் இருக்கக்கூடாதா? உங்ககிட்ட மட்டும்தான்டா எல்லா மாதிரியும் இருக்க தோணுது. சரி எனக்கு டைம் இல்லை, சொல்லு என்ன? உன்னோட கண்ணை கட்டுட்டா? வேணாம், உன் கை வச்சு கண்ணை பொத்திக்கோ. பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தடுக்கி ஏதாச்சும் புதற்குள்ளே போய் விழுந்துட்டேன்னா. ஜிக்கே நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற? எனக்கு ஒரு மாதிரி உன்னை ஹக் பண்ணிடுவேணும்னு தோணுது. அப்போ ஹக் பண்ணிடு அப்படின்னு பிடிச்சி நல்லா ஹக் பண்ணுறான். லைக் 2 பேர் உடம்புக்கும் கொஞ்சம் கேப் கூட இல்லை, அவ்வளோ இறுக்கமாக 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி சொல்லு போகலாம் அப்படின்னு ஒரு குட்டி ஒரு மாதிரி சில்க் லைக் கிளாத் எடுத்து அவனோட ஐஸ் அப்படியே பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுறான். ஜிக்கே எனக்கு எதுவுமே தெரியல. இதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு அவனோட கையை ரொம்ப பத்திரமா பிடிச்சி இன்னொரு கையால் தயங்கோட இடுப்பை பிடிச்சி அப்படியே ஃபாலோ பண்ணி கூப்பிட்டு போயிட்டே இருக்கான். அப்போ ஒரு பிளேஸ் எண்ட் ஆஃப் த கார்டன், அங்கே அப்படியே அழகான ஒரு ஃபவுண்டெயின். அந்த ஃபவுண்டெயினுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லைக் ஒரு டோர் மாதிரி இருக்கும். அந்த டோர்லாம் அவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கு. பெரிய ஃப்ளவர் புக்கை எடுத்துகிட்டு வந்து அப்படியே சுகா ஜெக்கியோட கையில் கொடுக்குறான். அந்த ஜுஜ்ஜு புஜ்ஜிக்கே அழகாக அவங்க அப்பாவை பார்த்து சிரிக்குது. அழகா அப்பா அவங்க அம்மாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். உனக்கு ஒரு தம்பி ரெடி பண்ணோம்ல. ஜேகே எங்கே போயிட்டீங்க? ஏதோ வரேன்டா. பத்தியா
அவன் அம்மா கொஞ்ச நேரம் போனதுக்கே எப்படி கூப்பிடுறான்னு. ஆ இதோ வந்துடுறேன் அப்படின்னு என் குழந்தையோட நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே போகிறான். அப்போ சுகா ஜிம்மினோட இடுப்பில் கிள்ளுறான். என்ன உனக்கு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிட்டா? இன்னும் ரிங்கே வாங்கி கொடுக்கல. டேய் வாங்கி கொடுக்குறேன், வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சும்மா அவன் கூட விளாண்டுட்ருக்கான். குழந்த அழகாக இருக்கான்ல, ரெடி பண்ணிடுவோமா? இன்னொன்று சுகா அடி வாங்குவேன் நீನು பேசாமல் இரு. அப்போது ஜேகே அவன் பாக்கெட்லேருந்து ரிங் எடுத்துகிட்டு அதையும் அந்த பொக்கே ஃப்ளவர் ஹோல்ட் பண்ண அந்த ஹேண்டில் வச்சுட்டு தயாங்கோட பிளைண்ட் ஃபோல்டை அப்படியே தயாவுக்கு பின்னாடி இருந்து அப்படியே அன்ஃபோல்ட் பண்ணுறான். ஸோ தயாவுக்கு கொஞ்சம் நேரம் லைட்டாக ஒரு மாதிரி பிளர்ரி விஷனாக இருக்குது. அண்டு அவன் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த இடமே அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. அந்த ஃபவுண்டெயின்லேருந்து வர்ற வாட்டரோட சவுண்ட் அண்ட் அந்த வாட்டரோட அந்த பியூட்டி அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பார்த்து ரசிச்சிட்ருக்கான். அப்போது ஜேகே பின்னாடி இருந்து தயாங் 2 பட்டனை கழட்டி விட்டுருப்பான்ல, அந்த ஷர்ட் அப்படியே பின்னாடி ஷோல்டர் சைடாக இழுக்கிறான். அப்படியே இழுத்து அவனோட ஷோல்டரில் தயம் டேய் ஜேகேம்மா என்ன பண்ணுற? எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. உன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு நிற்கிறாங்க. எனக்கு தெரியும்டா. நான் தான் இப்போ முன்னாடி வரணும்ல. உன்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குடா அப்படின்னு அவன் அப்படியே முன்னாடி வந்துட்டு அந்த பொக்கேவை கொடுக்குறான். தயம் இதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி போகுன்னு நான் கொஞ்சம் கூட யோசித்ததே இல்லை. நீ நினைக்கலாம் முத்தம் கொடுக்குறான், கட்டி பிடிக்கிறான், எல்லாம் பண்ணிவிட்டு வெறும் கான்ட்ராக்டுன்னு சொல்கிறான்னு. ஆனால் டு பி ஃப்ரேங்க், நீ வந்த ஃபஸ்ட் நாள்லேருந்து நான் உன்னை பார்க்குற பார்வை, உன்னை கட்டி அணைச்சது, உன்னோட உதடில் என்னோட உதடு வச்சு உறிஞ்சி எடுத்தது, உன்னோட நாக்கை என்னோட நாக்கு வச்சு டேஸ்ட் பார்த்தது, எல்லாத்தையும் சொல்கிறேன். எல்லாமே உன்னை பிடிச்சி போனனால மட்டும்தான் பண்ணேன். பிகாஸ் ஐ லைக் யூ. ஆனால் எப்பயுமே ஒன்லி ஃபார் கான்ட்ராக்ட் பர்பஸ்ன்னு சொல்லிவிடுவேன். பிகாஸ் உன்னோட இந்த பியூட்டி அண்ட் உன்னோட இந்த பியூரான இந்த ஹார்ட்லேருந்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னு, பிகாஸ் உனக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாதுன்னு. ஆனால் என்னையே தெரியாமல் உனக்கு அடிக்ட் ஆக வச்சிட்டேன். அது ஜேகே தயாங்கோட வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு எதுவும் பேசாத, எதுக்கு வந்திருக்கோன்னு தெரில, ப்ரப்போஸ் பண்ண தான் வந்திருக்கோம், இந்த ஃப்ளவர் பொக்கே ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறான். அப்போ தயாங்கெலாம் கண்ணில் அப்படியே வந்து தண்ணி நிற்குது. லைட்டாக பிளிங்க் பண்ணால் போதும், அவனுக்கு தண்ணி அப்படியே வந்து சொட்டு சொட்டாக ஊற்றிடும். குழந்த அப்படியே நிற்கிறான். அது ஜேகே அது வந்து அது எதுக்கிட்ட அழுகிற? நான் தான் அழணும். நீ கணிச்சதுக்கு லைஃப்லாம் நல்லா வச்சு பார்த்துக்கணும், ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சந்தோஷத்தில் நான் தான் அழுகணும். இல்லை ஜேகே, நானும் உன்னை நிறையா பேசியிருக்கேன், ஹர்ட் செஞ்சுருக்கேன்ல. ஹர்ட் பண்ணிடுங்க. அதுக்கு வெயிட் பண்ணுறா. டே ப்ரப்போஸ் பண்ண வந்தால் நீ என்னடா அது ஒரு மாதிரி இந்த சீனாக மாற்றிக்கிட்டுருக்க? இரு. அப்புறம் கேட்டெல்லாம் அந்த ரிங்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு தூக்கி வீசிட்டேன் ஒரு கேவலமான ஒரு இதுக்கு. அது இது நம்ம கையிலன்னு சொல்லிவிட்டு அதை ஒரு அழகான ஒரு கிரியேச்சருக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயா. அப்போது ஆனால் இப்போது உனக்குன்னே பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் அப்படியே நீல் டவுன் போடுறான் லைக் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு. அப்போது தயாங்கெலாம் முடியல, ஒரு மாதிரி ஷை ஆகுது. அட் த சேம் டைம் ஒரு மாதிரி எமோஷ்னல் மொமெண்ட் ஆகுது. ஜேகே நான் அழுதுரு. ஆனால் இதுக்கப்புறம் எப்பயுமே அழுகக்கூடாது, புரியுதா? ஜேகே என்ன தயம், உன் மேலே இப்போ நான் ரொம்ப மேடாக இருக்கேன், ரொம்ப அண்ட் நீ ரொம்ப க்ரேஸியாக இருக்கல்ல என் மேலேயும். எனக்கு அது நல்லா தெரியும். என் ப்ரப்போஸலை நான் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போய் இந்த ரிங் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் கண்டிப்பாக அந்த காஸ்ட்டில் இல்லைடா, இது வேறா, இது பியோர், நமக்காக வாங்கினது. அப்போ ரொம்ப பியோர் தானே. டேய் ஜேகே, எதுக்குடா நீ இப்போ வைக்கப்படுற? ஒழுங்காக தயாங்க ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு அவன் கணத்தில் அவனே அடிச்சுக்கிட்டு பின்னாடி திரும்பி பாரு, நம்ம குழந்தை அவ்வளோ அழகாக சிரிக்கிறான். ஐயோ
சீக்கிரமாக ரிங்கை போட்டுட்டு 2 பேரும் எனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ ரெடி பண்ணுங்கடான்னு. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக அடிக்கிறேன் தயாங் ஜேகேயோட ஷோல்டரில். சரி என்ன எஸ்ஸா நோவா தயோங் will you marry me அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தயோங் என்ன நல்லா பார்த்துக்கோல்ல, இனி ட்ரோன்லாம் வந்தாலும் மொத்த கொடுத்துட்டு ஃபார் கான்ட்ராக்ட் பர்பஸ்ன்னு சொல்ல மாட்டேன்ல. ட்ரோன்லாம் வந்தாலும் அந்த ட்ரோனை இன்னும் நல்லா ஆங்கிளை ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நச்சுன்னு இழுத்து மொதட்ட உறிஞ்சு எடுப்பேன். முடிஞ்சா அங்கேயே பெட்ஷீட்டை போத்திட்டு அதை முன்னாடி பல்லானதெல்லாம் பண்ணுவேன். ஜேகே இப்போ சுகாக்கெல்லாம் சிரிப்பு தாங்க முடியல. டே நான் எப்படிலாம் பேசுவியா? ஐயோ இவனுங்க 2 பேர் வேறு இருக்கானுங்களா? சொல்லு என்ன தயோங் பி சீரியஸ் will you marry me? அப்போ தயோங்கும் அப்படியே ஹேண்டை நீட்டுறான். எஸ் அப்படிங்கிற மாதிரி. நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீயும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக அப்படியே அந்த ரிங்கையும் போட்டு விடுறாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் அங்கேயே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ உனக்கு தான் ஷையாக இருக்குமேடா, நான் வேற உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டேனே. அப்போது இப்போது ஷைனஸ் எல்லாம் போகுது. குட்டி கண்ணை மூடிக்கோ, உங்கள் அப்பாவுக்கு நான் முத்து கொடுக்க போகிறேன். நீங்கள் 2 பேரும் கண்ணை மூடிக்கோங்க. உங்கள் பேர் ஜிமின், நான் சுகா. ஆனால் 2 பேரும் கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நச்சனை ஜேக்கியோட உதட்டிலே போயிட்டு, ஏய் நான் சும்மா ஜிவ்வுன்னு இருக்கு, இப்படி தான் இருக்கும் ஃபீல் பண்ணு அப்படின்னு அந்த இடத்துல நல்லா கடிச்சு இழுக்கிறான். ஸோ அப்படியே 2 பேரோட லைஃப்பும் ஹாப்பியாக ஆகுது. ஓகேடா, இதை நான் வந்து 3 ஷாட்டுன்னு மென்ஷன் பண்ணனால தான் நான் 3 ஷாட்டோட முடிச்சிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஷாட் கேட்பீங்க. ஸோ அதை நான் வந்து வேறு டைட்டில் வச்சு ஒரு 1 ஷாட் மாதிரி அதை நான் போடுறேன். நான் சொல்கிறேன் இந்த அதனோட ஸ்பெஷல் பார்ட் தாண்டா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எஸ் லைக் சில நேரம் தோணுச்சு, நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களாடா. லைக் இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஏன் டேக்குக்கு போடுற, நீ எல்லாம் இவளா அவளா, சேனல் ஸ்டார்டிங்கில் நிறையா அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட் வந்துச்சுடா. எனக்கு டேக்குக்கை போடுற உனக்கு தெரியுமாடி, டேக்குக்கு அப்படி இப்படின்னு எனக்கு நிறைய கமெண்ட்ஸு. லைக் இப்போயும் ஒரு சில ஆத்தர்ஸ்க்கு வந்து லைக் பிஎல் போடுறவங்க மேலே ஒரு சில வன்மங்கள்லாம் இருக்க தான் செய்யுது, டு பி ஃப்ரேங்க். பட் அப்போலாம் யோசிப்பேன், லைக் நம்ம இப்படி போடுறோமே, இப்போ பசங்க இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க நம்மளை ப்ளேம் பண்ணாங்கன்னா நமக்கு சப்போர்ட்லாம் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் சொல்லணுன்னு தோணுச்சு. அண்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. சில பேர்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக கமெண்ட் பண்ணுறீங்க 2 சேனல்லையுமே. ஓகேடா, அண்ட் கண்டிப்பாக நான் ஸ்பெஷல் ஷாட் போடுறேன். எஸ் இதுதான் லாஸ்ட் வீடியோ. வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோ மீன்ஸ் இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து எக்ஸாம் முடிஞ்சு தான் வரும். எனக்கு தெரியலடா, மேபி ஒரு 2 வீக்ஸ் கூட ஆகலாம். ஏன்னா ரொம்ப எக்ஸாம் போயிட்டுருக்கோம். லைக் இன்ச் பை இன்ச்சாக ஒரே ஒரு டே லீவ்ஸாக இருக்கும் அந்த மாதிரி. அது முடிஞ்சக்கப்புறம் ஏதோ வெளியில் அவுட்டிங் போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஃபேமிலியில். ஸோ அதுக்கும் போனால் என்னால் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு டிசம்பர் வரை அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இடையிலே நான் வந்துடுவேன். பட் கொஞ்சம் எனக்கு எப்படின்னு என்னால் சொல்ல முடியல வீடியோஸ் எப்படி வரும்னு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நான் வாட்ஸ்அப் சேனலில் கண்டிப்பாக அப்பப்போ வந்து எப்படி இருக்கீங்க, மிஸ் யூ, லவ் யூலாம் சொல்லிட்டு தான் போவேன். அண்ட் எஸ் ஓகேடா, எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல். சரங்கி.